நீ எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வாய்ஸ் வரல ராஜேந்திரன். அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்று 757வது பயிற்சி வகுப்பு. இன்னைக்கு தூள் கிளப்ப போது பாருங்க. பயிற்சி வகுப்புன்னா இன்னைக்கு அருமையா இருக்க போது. அனைவரும் கடைசி நிமிடம் வரைக்கும் இருங்க. வீடியோவில் வரவங்க ட்ரெஸ் கோடு முக்கியம். ஏன்னா இது யூடியூப் லைவ்ல போயிட்டு இருக்கு. இந்த யூடியூப் லைவ்ல இருக்கிற இது பாத்தீங்கன்னா யூடியூப்லயே இருக்கிறதால நிறைய பேர் கிட்டத்தட்ட வாரம் 2000 3000 பேருக்கு மேல பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ட்ரெஸ் கோடு முக்கியம். ஓகேங்களா? இன்று புனேயிலேருந்து, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் பேச வருகை தந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து புனேயிலேருந்து எஸ் ராமன் சார் அவர்கள் வந்திருக்காங்கள. அவர்களை முறைப்படி வரவேற்க எங்களின் ட்ரஸ்டி சுதாமதி மேடம் அவர்களை வரவேற்க அழைக்கின்றேன். நன்றி. தலைவரை வணங்கி இதுவரை பயிற்றுவித்த பிதாமகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி, இன்று பயிற்றுவிக்க வந்துள்ள உயர் திரு எஸ் ராமன் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு மரபு கருதி நம்ம சொல்றோம். ஏன்னா அண்ணாவை தெரியாத ஆளுக யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்க நம்ம எஸ்எஸ்எம்ஜி குடும்ப உறுப்பினர்கள் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. முகவர்களோட நலன்ல ரொம்ப அக்கறை. ஏன்னா அவங்க மிலிட்ரியில நாட்டுக்காக பாடுபட்டுட்டு வந்தாலும் புதிய முகவர்கள் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம குடும்பம் சொல்றேன். நாட்டுக்காக உழைத்து அவங்க வந்ததுல இருந்து எப்ப எல்ஐசியில ஏஜென்ட் எடுத்தாங்களோ அப்போல இருந்து அவங்க எம்டிஆர்டி பண்ணிட்டு இருக்காங்க. எம்டிஆர்டி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்திப்புத்தார் போல இருந்தாலும் அண்ணனோட வெறித்தனமான ஒரு செயல் என்னன்னா, நம்ம முகவர்கள் அனைவரும் எம்டிஆர்டி ஆக வேண்டும். ஏன்னா நம்ம தலைவர் ஆசைப்பட்டத அவர் மூலம் நம்ம தூதுவர் தான் நான் நினைக்கிறேன் அண்ணனை. ஏன்னா தலைவரோட தூதுவராத்தான் நம்மளுக்கு எஸ்எஸ்எம்ஜிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் எப்பயுமே சாதனை படைக்கணும், எம்டிஆர்டி எல்லாம் ஏஜெண்ட் ஆகணும், ஒரே பிளைட்ல போகணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்ம தலைவருக்கு இருக்கு. அதே ஆதங்கத்தின் 2 மடங்காக அண்ணன் எஸ் ராமன் அவர்கள் இருக்கு. எப்படி நம்ம பாலிசியை மக்களுக்கு கொடுக்கலாம், எப்படிப்பட்ட பாலிசியை யாராருக்கு கொடுக்கலாம், அதன் மூலம் நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறி எம்டிஆர்டி முடிக்கலாம் அப்படின்றது முகவர்கள் அக்கறை கொண்டு நமக்கு வகுப்பெடுக்க வந்திருக்கிற எஸ் ராமன் அண்ணா அவர்களை வருக வருக என எஸ்எஸ்எம்ஜி குழுமத்தின் சார்பாகவும் ட்ரஸ்டியின் சார்பாகவும் வரவேற்கிறேன். அங்கண்ணா, ஏன்னா டைம் நான் நிறைய எடுத்துக்க விரும்பல. உங்களோட வகுப்பை ஆர்வமாக எதிர்கொண்டிருக்கிறோம். நன்றிண்ணா.
என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா ராஜேந்திரன்? அருமையா அருமையா கேக்குது. கேக்குதுண்ணா. கிளியரா இருக்குண்ணா, கிளியரா இருக்கு. ஓகே. இது ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். எஸ்எஸ்எம்ஜி குரூப்ல அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்ட்டு நம்மளுக்கு வார்த்தைகளே கிடையாது. எப்பயாவது மனசுல நினைப்பேன் நம்மளையும் கூப்பிடுவாங்களான்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைச்சேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கால் வந்துடுச்சு. எனக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த அரிப்பு வியாதி அதிகம். அரிப்பு வியாதினாக்க ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சா அதை 4 பேருக்கு உடனே சொல்லிடணும். அது சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னமோ ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு நோய் ஒட்டின்ற மாதிரி இருக்கும். அந்த நோயை எடுத்து அவுத்து விட்டுருணும் மற்றவங்களுக்கு. அது என்னன்னாக்க நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சு ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த விஷயத்தை ஒரு குறைஞ்சது இப்போ கும்பகோணம் மீட்டிங்கும் போனேன், அங்கே கொஞ்சம் எடுத்து விட்டேன். அதை இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணி வச்சிருந்தேன். உடனே நம்ம மதுரை முரளிதர அண்ணாகிட்டேருந்து ஃபோன் வந்தது. அவர்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி இஎம்ஐயை பற்றி பேசுவோம் அப்படின்னு. சரி பேசுங்கன்னொன்னே அன்னைக்கு பேசிட்டு ஒரு 4 மணி நேரம் உட்காந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய ஆராய்ச்சி பண்ணி இப்போ நம்மளுக்கு ஒரு 10-15 ஸ்லைடில் கொண்டு வந்திருக்கேன். முயற்சி பண்ணுறேன் 1 ஹவரில் முடிக்கிறதுக்கு. கூட ஒரு 5 நிமிஷம் ஆனாக்க கொஞ்சம் இளைஞனை வந்து மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு சின்ன கோரிக்கை, ஆ அவசரமே பட வேணாம், ரொம்ப ஸ்லோவா கொண்டு போங்க. புது ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்க. சரி. ஸ்லைடு மீதி இருந்தா இன்னொரு வாய்ப்பு பயன்படுத்துவோம், உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எப்படின்னாக்க இந்த சப்ஜெக்ட் எப்படி எடுத்திருக்கோம்னாக்க இஎம்ஐனாக்க தவணைனாக்க இஎம்ஐன்னும் போது அதுல வந்து வட்டி சேர்ந்துடும். இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டுறது தான் வந்து இஎம்ஐ. அந்த இஎம்ஐயை வச்சுக்கிட்டு ஒரு மேப் ஆஃப் லைஃப்பை இங்கே கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம ப்ராடக்டை வந்து எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம். இஎம்ஐயை வந்து மேப் ஆஃப் லைஃப்பில் கொண்டு வந்து மேப் ஆஃப் லைஃப்லேருந்து ப்ராடக்டை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்றைய பயிற்சி வகுப்போட முகாந்திரம். அந்த முகாந்திரத்துக்கு போகிறதுக்குனாக்க என்னன்னாக்க ஃபஸ்ட்டு என்னன்னாக்க 99.9% மக்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக கடன் வாங்குகிறாங்க. அது வீடு ஹவுசிங் லோனாக இருக்கலாம், இல்லை 4 வீலர் லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை எமர்ஜென்சி லோனாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டுறாங்க. அந்த இஎம்ஐ கட்டும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த சுமையல்லே வந்து அமுங்கி இருக்காங்க. அந்த சுமையல்ல அமுங்கி இருக்கும்போது வேற எதை பற்றியும் யோசனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான இடம் கிடைப்பதில்லை. வேற ஏதாவது செய்யணும்னாக்க, ஏன்னாக்க எப்பொழுதுமே ஒரு கடனாளி வந்து அந்த கடனை அடைப்பதற்கு தான் வந்து எல்லா வழிவகைகளையும் செய்வான். அதை பற்றி வேற எதுவுமே யோசனை பண்றது. அந்த யோசனை பண்ணாத பட்சத்துல அவன் கூட என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து நம்ம வந்து கையால வந்து எனக்கு இவ்வளவு பெரிய இது வந்து நம்ம இதுல கொண்டு வர முடியாது. இது மெயின் சப்ஜெக்டே என்னன்னாக்கா, why not one EMI for you or for yourself? ஒரு தவணை உங்களுக்காக ஏன் ஒதுக்கக்கூடாது? அதற்கு உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. ஏன்னாக்க ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவனுடைய 21-25 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. தாய் தந்தையரோட அரவணைப்புல இருக்காப்புல. அந்த 25 வயதுல இருந்து ஒரு 60 வயது தான் அவனுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இயர், அவனுடைய சம்பாதிக்கக்கூடிய காலங்கள். அந்த சம்பாத்தியத்துடைய காலங்கள்ல அவனுக்கு வந்து அவனோட குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் வருது. அந்த பொறுப்புகளை வந்து ஈடுகட்டணும்னாக்க என்னன்னாக்க அவனுடைய பொருளாதார சுமைகளுக்கு ஈடு கொடுப்பதற்கு அவன் கடன் வாங்குகிறான். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று ஒரு வீடு வேண்டும். அந்த வீடு வேணும்னாக்க என்னன்னாக்க கடன் வாங்குறாங்க, ஹவுசிங் லோன். அதுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல்னாக்க வாழ்க்கை முறையை மக்களோட சமுதாயத்துல தெரிவிப்பதற்கு ஒரு 4 வீலர் வேணும். அந்த 4 வீலர் வாங்கினா அதுவும் கடன், அதுக்கு வந்து இஎம்ஐ. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தாரோடைய மகிழ்ச்சிக்காக அந்த குடும்ப தலைவனோ அல்லது தலைவியோ
கடன் வாங்குகிறார்கள், தவணையை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த 35 வருடங்கள் எப்படி போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னாக்க இதுக்கு இடையில அந்த குடும்பத்தாருக்கு 3-4 பெரிய செலவுகளும் வருது. அதையும் அவன் ஈடு கொடுக்குறான். குழந்தைகளின் உயர்கல்வி, மகளின் திருமணம், மற்ற தன்னுடைய வயோதிக தாய் தந்தையரின் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பண்ணும்போது கடைசியில பார்த்தாக்கா அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் 60வது வயசு வந்து. அப்போ 60வது வயசு வரும்போது தான் அவனுக்கு வந்து ஒரு ஹேமரிங் கிடைக்குது. ஹேமரிங்னாக்க சுத்தி அடி கிடைக்குது நெத்தியில. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோன்ட்டு அவன் கையை விரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தன்னுடைய 60 வயதுக்கு மேல் வாழ வேண்டிய வாழ்க்கையில் ஒரு இருண்ட ஒரு தெரிகிறது. அப்போ தெரியும் போது அவன் திரும்பி வந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதே நேர்கோடுல பயணிக்கணும். நேர்கோடுல என்ன பயணிக்கணும்? அந்த 25 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உழைத்த உழைப்பையே திரும்பி உழைச்சிட்டு சம்பாதிக்கணும். ஆனால் அவனுக்கு வேலை கொடுப்பதற்கு மற்றவர்கள் தயாரா? மற்றவர்கள் வேலை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவனுடைய உடல் ஒத்துழைக்குமா? இந்த கேள்விகள் வருது. அது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். ஓகே. ஆனால் உங்களுக்கு இந்த 25 60 வயதிற்கு நடுவில் எந்த ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர், எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ஃபைனான்சியல் அட்வைசர் நான் காமனா சொல்றேன். அவங்க சொல்றபடி பார்த்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஆரம்பம் சேவிங்ஸ் அதை ஆரம்பிச்சிருந்தாக்க அது வந்து ஒன்று ஒரு மேல் நோக்கிய வாழ்வை தரும். என்ன, இண்டிபெண்டாகவும் இருக்கலாம், குடும்பத்திற்கு சுமை இல்லாத 60 வயசுக்கு மேல, மற்றும் குடும்பத்தாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். எதுவுமே பண்ணல, உழைக்கவும் முடியாது அப்படின்னாக்க ஒரு கீழ்நோக்கிய வாழ்க்கை. கீழ்நோக்கிய வாழ்க்கை என்ன? தான் பெற்ற குழந்தைகளுடைய டிபெண்டா இருக்கிறது. அது யாரு? டிபெண்ட் அப்பான் சில்ட்ரன், ஒரு சி. 2வது சி இல்ல, ஆசிரமம், அனாதை ஆசிரமமா இருக்கலாம், இல்ல வயதுகர் இல்லமா இருக்கலாம், ஓல்டேஜ் ஹோமா இருக்கலாம். அப்போ நம்ம கேள்வி என்ன கேட்கிறோம்னாக்க, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி நீ 25 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உன்னோட குடும்பத்தாரோட சுக துக்கங்களுக்கு எல்லாம் நீ செஞ்ச, அவங்களுக்கு தேவையான வீடு வாங்கி கொடுத்த, அவங்களுக்கு தேவையான 4 சக்கர வாகனம் எல்லாமே வாங்கி கொடுத்து, எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டுற. 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னாக்கா அதுக்கு அந்த 100 ரூபாயிலேருந்து 10 ரூபாயோ 20 ரூபாயோ 10% to 20% ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம், அதுலேருந்து ஒரு 20% ஏன் உனக்காக ஒரு இஎம்ஐ ஏன் உனக்காக ஒதுக்கக்கூடாது? ஏன்னாக்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் செலவு தான் ஆக போகுது, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் செலவு தான் ஆக போகுது, 10 லட்சம் அந்த உன்னுடைய இயர்லி இன்கம்ல ஒரு 20% அது என்ன சுயநலத்தோட உன்னுடைய 60 வயதிற்கு மேற்கொண்டு நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு சுதந்திரமான பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ்வதற்கு ஏன் உனக்காக ஒதுக்கி கொள்ளக்கூடாது? உனக்காக ஒரு இஎம்ஐ ஏன் ஒதுக்கி கொள்ளக்கூடாது? ஏன் ஒதுக்க வேண்டும் என்றால், நீ வயதானவனாக ஆகலாம், ஆனால் நீ சேமித்து வைத்த பணமும் நீ சம்பாதித்த பணமும் என்றும் இளமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ சம்பாதித்த பணம் எப்பொழுதும் இளமையாக இருந்தால்தான் உன்னை முதுமை தொடராது. நீ வயதானவனாக ஆகலாம், ஆனால் பொருளாதாரத்தில் இளமையாக இருக்க வேண்டும், பொருளாதார சுதந்திரத்தில் இளமையாக இருக்க வேண்டும். அந்த பொருளாதார சுதந்திரத்தில் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் 1 EMI ஃபார் யூ. Why not 1 EMI not for yourself? இந்த மேப் ஆஃப் லைஃபோட தத்துவமே இதுதான். பாக்கி என்னென்னமோ சொல்லுவாங்க மேப் ஆஃப் லைஃப்ல. ஆனாக்கா இந்த 25லிருந்து 60வது வயது, இந்த 35 வருட காலங்களில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய பொருளாதார சுதந்திரத்தை சமுதாயத்திற்கு ஆணித்தரமாக தெரிவிக்க வேண்டும் என்றால், அவனுடைய 61வது வயதிலிருந்து அவன் வாழும் வரை எவரிடமும் கையேந்தாமலும் எவரும் மேல்
தன்னுடைய வாழும் பொறுப்பை சுமத்தாமலும் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனே ஒரு சுதந்திரம் அடைந்த மனிதனாக அல்லது பொருளாதார சுதந்திரம் உடைய மனிதனாக அறியப்படுகிறார். இல்லை என்றால் அவருக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருப்பதில்லை. அந்த சமுதாயத்தில் மதிப்பு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு ஆயுள் காப்பீட்டு முகவர்களுக்கும் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்றால் அதற்காக தான் நமது தாய் ஆயுள் காப்பீட்டு கழகம் 3 ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துரு. 3 என்ன 4 5 இது அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னாக்க ஜீவன் உமங், ஜீவன் உத்சவ், ஜீவன் லக்ஷா. சார் 1 செகண்ட் ஸ்லைடு மாத்தல பாருங்க. ஸ்லைடு மாத்துறேன் நான். மாத்து. இது முடிச்சிட்டு மாத்துறேன். சரிங்க சரிங்க. இந்த 3-4 வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3-4 ப்ராடக்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லணும்னாக்க இப்போ ஒரு குடும்பத்தாருக்கு வந்து என்னன்னாக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது ஒரு குடும்பஸ்தனா ஆயிட்டானாக்க அவங்ககிட்ட 3 பெரிய பொறுப்புகள் இருக்கு. இந்த 3 பெரிய பொறுப்புகள் என்ன? குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் திருமணம், அதை தவிர தனக்கும் தனது மனைவிக்கும் வயதான காலத்தில் ஒரு ஓய்வூதியத்திற்கு உண்டான ஏற்பாடுகள். அது அந்த ஏற்பாடு கொஞ்சம் ஸ்கிரீன் சின்னதா இருக்கு. ஸ்கிரீன் தெரியலீங்களா? தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் பண்ண சைடுல இருக்கிறதெல்லாம் தெரியுது. நீங்க அதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ணீங்கன்னா உங்க ஸ்லைடு ஃபுல்லா வந்துடும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சிவா, நண்பர்களே, இந்த ஸ்லைடெல்லாம் உங்களுக்கு நாங்களும் வாங்கி அனுப்புவோம். இருந்தாலும் அவர் பேசும்போது அதுல பார்த்தா நமக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் ஃபுல் ஸ்கிரீன் பண்றோம். அது எப்படி செய்யணும்? சரி, இது ஒரு யாரும் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லாம் வெளில போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னாக்க இது கொஞ்சம் கொஞ்சமா நான் பொறுமையா சொல்றேன் பாருங்க. குழந்தைகளின் உயர்கல்வி, குழந்தைகளின் திருமணம் மற்றும் ஓய்வூதியம். இந்த ஓய்வூதியம் இதெல்லாம் செய்யலைன்னாக்க என்ன ஆகும்னாக்க அவங்களுக்கு குழந்தைகளின் உயர்கல்வி ஆகும்போது, உயர்கல்வி ஆரம்பமாகும்போது அதுக்கு 2 மடங்கோ 3 மடங்கோ சேர்த்து அவர் கடனாளி ஆவார். ஏன்னா கடன் வாங்கி தான் வந்து சில்ட்ரன் ஹையர் எஜுகேஷன் லோன், இல்லைனாக்க குழந்தையோட திருமணத்திற்கு லோன். ஆனா இதுக்கெல்லாம் லோன் கிடைச்சிடும். கல்விக்கு லோன் கிடைக்கும், திருமணத்திற்கு கூட லோன் கிடைச்சிடும். ஆனால் பென்ஷனுக்கு லோன் கிடைக்குமா? ஓய்வூதியத்திற்கு லோன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த ஓய்வூதியத்திற்கு லோன் கிடைக்கலனாக்க அவங்க என்ன பண்ணும்? தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் தனக்காக ஒரு இஎம்ஐயை ஒதுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் உள்ளது. அதுதான் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஜீவன் உத்சவோ இல்லை ஜீவன் உமங்கோ, இந்த 2 ப்ராடக்டை வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஏன்னாக்க குழந்தைகளோட கல்விக்கு திருமணத்திற்கும் நம்ம என்ன பண்றோம்? ஜீவன் லக்ஷா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்றோம். ஆனாக்க நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்றோம். நம்ம சொல்றவங்க கிட்ட எல்லாம் வந்து அவங்க வாங்குறாங்களா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க என்ன சொல்றாங்க? நான் வந்து என்னுடைய குழந்தைகளோட கல்விக்கோ அல்லது திருமணத்திற்கோ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிக்கிறேன், பாக்கிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஆலோசகர்கள் என்ன பண்றாங்க? அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது, திரும்பி வந்துடுறாங்க. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கோம். ஜீவன் லக்ஷா 733 25 22. மிஸ்டர் சுவாமி ஏஜ்டு 35 இயர்ஸ். அவங்க குழந்தைக்கெல்லாம் என்ன வயசாகுது அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இதுல நம்ம வந்து ஏடிடிபியும் கொடுத்துருக்கோம், டேர்ம் ரைடரும் கொடுத்துருக்கோம். 35 வயது உள்ள ஒரு சாமிக்கு வந்து 1,21,692 ரூபா வருது. மாசம் 10,365 ரூபா இஎம்ஐ. ஆனாக்க இந்த ஜீவன் லக்ஷாவோட இது என்னன்னாக்க பாலிசி எடுத்த அன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்த அன்னைக்கு அந்த பாலிசியோட மதிப்பு 1,78,12,500.
இந்த 1,78,12,500 எங்கிருந்து வந்தது? அதுதான் ரிஸ்க். அதுதான் கவரேஜ் ஆஃப் ரிஸ்க். அது எது வரைக்கும் போகுது? கடைசி வரைக்கும் 1,18,12,500 ரூபாய் வரைக்கும் போகுது. சரி, நன்றாக வாழ்ந்து விட்டார்கள். 25 வருஷத்துக்கு பாலிசி எடுத்தாப்புல 25 வருஷம் முடிஞ்ச உடனே அதோட முதிர்வு தொகை 65,62,500. இந்த பாலிசி எடுத்த அன்னைக்கு இந்த 65,62,500 ரூபா முதிர்வு தொகை கேரண்டி ஆயிடுச்சு. ஏன் கேரண்டி ஆயிடுதுனாக்க, எப்படி ஆகுதுனாக்க, இந்த கேரண்டி ஆறுதுனால்தான் பாக்கி பாலிசியோட இடைக்காலங்களில் பிரீமியம் கட்டக்கூடிய காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு நேச்சுரல் டெத் ஆனாக்க இவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வருஷா வருஷம் சர்வைவல் பெனிஃபிட்டு எஸ்பி கிடைக்குது, ஸ்டைபண்ட் மாதிரி, கடைசியில் முதிர்வு தொகையும் கிடைக்குது. ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுனாக்க டபுள் ஆஃப் த அமௌண்ட், சம் அஷ்யூர்ட் பிளஸ் ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட், சர்வைவல் பெனிஃபிட், அப்புறம் முதிர்வு தொகையும் கிடைக்குது. 4வது வந்து டிசபிலிட்டியும் கிடைக்குது. இவ்வளோ வந்து ரிஸ்க் கவரேஜ் இருக்கு எல்லாமே இதுல. அச்சா, அப்போ 1,78,00,000 1,18,00,000 வரைக்கும் இருக்கும்போது ஏன் ஒருவன் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கணும்? எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, பிரீமியம் கம்மி, அந்த பிரீமியம் மிச்சமாகிற பணத்துல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிச்சு நான் இது பண்றேன். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிக்கிற பணத்தையும் நீ வந்து உன்னுடைய குழந்தையின் திருமணத்திற்கோ அல்லது உன்னுடைய குழந்தையின் கல்விக்கோ தான் செலவு பண்ண போறீங்க. இப்போ ஜீவன் லக்ஷாவோட பிரீமியம் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸோட கம்மின்னு ப்ரூவ் பண்ணிட்டா, ராஜேந்திரன் சார் புரியுதுங்களா? டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் தோட ஜீவன் லக்ஷாவோட பிரீமியம் கம்மின்னு நம்ம வாடிக்கையாளருக்கு சொன்னாக்க ஜீவன் லக்ஷா வாங்குவாங்களா மாட்டாங்களா? வாங்குவாங்க. அதுதான் இப்ப ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னாக்க, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, கவுண்டர் அட்டாக்ல டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்ம வாங்குறதோ அல்லது அதுக்கு பிரீமியம் கொடுக்கறதோ இறப்புக்காக கொடுக்கப்படும் கையூட்டல் ஆகும். கையூட்டல்னாக்க லஞ்சம். ஹலோ, சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம், தமிழ்ல சொல்லணும். டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கொடுப்பது நீ உன்னுடைய இறப்புக்காக கொடுக்கப்படும் லஞ்ச பணமாகும். இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறோம். அச்சா, இந்த சொந்த காசுல இருந்து சூனியம் வச்சுக்காத, தானும் வாழணும், தன்னுடைய குடும்பத்தாரின் தன்னுடைய குழந்தைகளின் உயர் கல்வியையும் பூர்த்தி செய்யணும்னாக்க டேர்ம் இன்சூரன்ஸோட ஜீவன் லக்ஷாவோட இல்ல ஜீவன் லாபோட அல்லது மற்ற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் கம்மின்னு நான் இப்போ ப்ரூவ் பண்ண போறேன் பாருங்க. இப்போ 25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து 1,21,692 ரூபாய் கட்டுறோம். கட்டிட்டோமா? வருஷம் முடிஞ்சதுங்களா? அதுல வந்து போனஸ் 1,17,500 ரூபாய் அக்குமுலேட் ஆகுது. அதே டேர்ம் இன்சூரன்ஸ்ல கட்டுற பிரீமியமுக்கு ஏதாவது 1 ரூபாயாவது போனஸ் அக்குமுலேட் ஆகுதுங்களா அல்லது சேருதா? சேர்வதில்லை. ஆனாக்கா இதுல 1,21,692 ரூபாய் கட்டி முடிஞ்ச உடனே, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 96.55% போனஸா உன்னுடைய ஜீவன் லக்ஷா அக்கௌண்ட்ல வந்து அக்குமுலேட் ஆகுது. கணக்குல வர வைக்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ 1,21,592 ரூபா போனஸ் பணம் 1,17,500 ரூபான்றது 96.55% தனி வட்டியாக சேர்க்கப்படுகிறது ஜீவன் லக்ஷா அக்கௌண்ட்ல. அது ஒவ்வொரு வருஷமும் சேர்ப்பது. அப்போ ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னாக்க 4,192 ரூபா தான் வந்து இம்பாக்ட் பிரீமியம். இம்பாக்ட் பிரீமியம்னாக்க ஒரு பாலிசி ஹோல்டர் அவன் செலுத்தும் 1,21,692 ரூபாயில 1,17,500 ரூபாய் அவனுடைய ஜீவன் லக்ஷா கணக்கில் திருப்பி கொடுக்கப்படுகிறது, அளிக்கப்படுகிறது அல்லது கணக்கில் சேர்க்கப்படுகிறது. அவனிடமிருந்து LIC பெறக்கூடிய பணம்
4192 ரூபாய் மட்டுமே. 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இம்பாக்ட் பிரீமியம் என்பது 4192 ரூபாய் மட்டுமே. அப்போ 1,00,000க்கு 164 ரூபா கூட காப்பீட்டுக்கு உண்டான பிரீமியம் கிடையாது. இந்த 164 ரூபாயில 4 விதமான காப்பீடு கிடைக்கிறது 1,00,000க்கு. ஒன்று இயற்கை மரணம், விபத்து மரணம், மெச்சூரிட்டி, வாழும் வாழ்வு, அப்புறம் 4வது வந்து டிசபிலிட்டி. 4 விதமான காப்பீடு கிடைக்குது. அப்போ ஜீவன் லக்ஷா இஸ் பெட்டர் பாலிசி தென் டேர்ம் இன்சூரன்ஸ். ஜீவன் லக்ஷா இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் பாலிசி தென் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கடைசியில கேள்வி பதில கேட்கலாம். இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மொத்தம் வந்து அவங்களுக்கு சார் சார் இது பண்ணல சார், அப்படியே இருக்கு பாருங்க. என்னங்க பிபிடி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இல்லையா நண்பர்களே, ஷேர் ஆகுதா? சார்ட்ல காட்டுங்க, சார்ட்ல போடுங்க, ஷேர் ஆகுதான்னு. இங்க பாருங்க. இல்லையா ஷேர் ஆகல ராஜேந்திரா. ஷேர் ஆகல சார். இல்லைன்னா எனக்கு அனுப்பிட்டுருங்க சார், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம். டைரக்டா F5 பிரஸ் பண்ண சொல்லுங்கண்ணா. எது F5 கீ இருக்குல்ல, அதை டைரக்டா பிரஸ் பண்ணுங்க, வந்துரும். ஒரே ஒரு நிமிஷம். F5 F7 தெரியுது, F5 இப்ப தெரியுதுங்களா? இல்ல இல்ல சார், இதாகுது. உங்களுக்கு அனுப்புறேன். ஃபங்க்ஷன் FN ஒரு கீ இருக்கான்னு பாருங்க, கீழே லெஃப்ட் சைடுல FN பிரஸ் பண்ணிட்டு F5 பிரஸ் பண்ணுங்க, ரெண்டையும் சேர்த்து. F5 அப்புறம் F1 FN பிரஸ் பண்ணிட்டேன். FN பிரஸ் பண்ணிட்டு F5 பிரஸ் பண்ணுங்க. F5 பண்ணிட்டேன். இப்ப தெரியுதுங்களா? ஷேர் ஆகல. எனக்கு அப்படியே சென்ட் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்ல. ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு அனுப்பிவிடுங்க, டக்குன்னு நான் பாத்துக்கிறேன். அந்த மேல இல்லாட்டி நியூ ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு ஒரு டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கனாலும் வந்துடும். எது மேல லெஃப்ட் சைடுல டாப்ல ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க, வந்துடும். எனக்கு வந்துருச்சு, நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்க ஷேரை க்ளோஸ் பண்ணுங்க சார். உங்க ஸ்லைட கட் பண்ணிருங்கண்ணே, அவர் போட்டு விட்டுருவாரு. நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்டாப் ஷேர் பண்ணிங்க. ராஜேந்திர அவரது கட் ஆயிடுச்சு, நீங்க வாங்க உள்ள. ஒரு நிமிஷம். ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டேன், ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கரெக்டா இருக்குங்களா? கனெக்ட் ஆகுது ராஜேந்திரன், கனெக்ட் ஆகுது. இன்னும் ஓபன் ஆகல. வந்துருச்சு. வந்துச்சா? ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. ஃபுல் ஸ்கிரீன். இப்ப எந்தும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லையா? இல்ல ஸ்கிரீன் வந்துருச்சு சார், வந்துருச்சு. நான் உங்க வந்துச்சு இல்ல ஸ்கிரீன். ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் மெசேஜ் எழுதாதீங்க, எல்லாம் பாக்குறதுக்கு மொபைல்ல பாக்குறோம், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு எதுவும் எழுதாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்துரும். வாங்க, நான் சில ஓபன் ஆயிருச்சு, சில இது பண்ணிட்டாங்க, நீங்க பேசலாம். ஓகே சார். வந்துருச்சு ராஜேந்திரன் சார். இதானா இந்த ஸ்டாப் ஷேர் பண்ணியாச்சு. இந்த ஃபுல் இல்ல வந்துருச்சு ராமண்ணா, வந்துருச்சு பாருங்க. இந்த பிபிடி தானே, இந்த இது தானே, இந்த பேஜ் தானே. இந்த இப்ப அவாலே பண்ணுவா. ஓகேவா சார்? இப்ப நீங்க பண்றீங்களா? இப்ப எதுல வரையில நீங்க ஃபேமிலி இது சொல்லியாச்சே நம்ம. ஓகே ஓகே. அடுத்தது we do not provide. அது மேப் ஆஃப் லைஃப் சொல்லியாச்சு. இது பேங்க் லோன், எஜுகேஷன், மேரேஜ், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்,
அதுவும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் போங்க. ஆ, ஆ 35 வயசுக்காரு 25 லட்சம் ரூபாய்க்கு இது இப்போ இந்த ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னாக்க இதுல இருந்து கொண்டு போலாம். ம். ஹலோ, கொண்டு போங்க, கரெக்டா இருக்கு, போங்க. இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி என்ன எடுத்திருக்கோம்னாக்க, இப்போ வந்து சமீபமா ஒரு 2 வாரத்துல நம்மளுடைய அனுபவத்துல இருந்து தான் இது சொல்றோம். இந்த அனுபவத்துல இருந்து என்ன சொல்றோம்னாக்க, நம்ம இந்த ஜீவன் லக்ஷா கேஸ் ஸ்டடியில யாரு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ரொம்ப உற்சாகமா பேசுறாங்களோ அவங்களுக்கோசரம் நம்ம இது பண்ணி ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு, 15 லட்சம் ரூபாய்க்கு, 20 லட்சம் ரூபாய்க்கு ஜீவன் லட்சம்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ மிஸ்டர் சுவாமி 35 வயசு, அவருக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் ஜீவன் லட்சம், 25 வருஷத்துக்கு 22 வருஷம் பேமெண்ட் பண்ணணும். ஏடிடிபி, டேர்ம் ரைடர் எல்லாமே கொடுக்குறோம். அவங்களுக்கு பிரீமியம் வந்து 1,21,692 ரூபா வருது. என்னைக்கு வந்து அவர் அந்த பாலிசி எடுக்கிறாரோ அன்றையிலிருந்து பாலிசி முடிகிற வரைக்கும் 1,78,12,500 ரூபாய்க்கு ரிஸ்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு அது உபயோகப்பட போகுது. அது கடைசி வரைக்கும் 1,18,12,500 ரூபாய் வரைக்கும் போறது. அப்படி வாழ்ந்துட்டாருனாக்க அவருக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகை என்னன்னாக்க 65,62,500 ரூபாய். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இவ்வளோ பயன்கள் இருக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளவு நல்லது இல்லை. எனக்கு நீங்க சொல்றீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட், அதோட மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கணும்னு. ஆனாக்க நம்ம கவுண்டர் அட்டாக் என்ன கொடுக்குறோம்னாக்க அடுத்தது மாத்துங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது உன்னுடைய இறப்புக்காக கொடுக்கப்படும் டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம், உன்னுடைய இறப்புக்காக கொடுக்கப்படும் கையூட்டலாகும், லஞ்ச பணமாகும். ஏனென்றால் தன்னுடைய காசில் தனக்கே சூன்யம் வைத்துக் கொள்வதற்கு ஒப்பாகும் என்று நாம் கூறுகிறோம். இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க, அது எப்படி ஆகும் அப்படின்ட்டு. எப்படி ஆகும்னாக்க, இப்போ நீங்க வந்து பிரீமியம் கொடுக்குறீங்க. ஏன்னாக்க நீங்க பிரீமியம் கொடுக்குறீங்க, எவ்வளவு? டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அதுல இருக்கிற பணத்துல இருந்து மிச்சமாகிற பணத்துல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கட்டுறீங்க. ஆனாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ என்னன்னாக்க, மியூச்சுவல் ஃபண்ட் கட்டுறீங்க, எப்போ வரைக்கும் கட்டுவீங்க? நீங்க இருந்தாதான் கட்டுவீங்க. நீங்க இருந்தாக்க கட்டுவீங்க, அது குரோத் ஆகும். அந்த பணத்தை வச்சு உங்களுடைய குழந்தைகளோட உயர்கல்வி அல்லது உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் அல்லது உனக்கு உண்டான ஓய்வூதிய பணத்திற்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம். ஆனாக்க உன்னுடைய 60 வயதுக்கு முன்பே, அது 45 வயதாகவும் இருக்கலாம், 40 வயதாகவும் இருக்கலாம், அல்லது 50. அதில் நடுவுலயே நீ புட்டுக்கிட்டேனாக்க, மெட்ராஸ் பாஷையில நடுவுலயே நீ புட்டுக்கிட்டேனாக்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் வந்து கொடுப்பானா ஸ்டைஃபண்டு? ஹலோ, டேர்ம் இன்சூரன்ஸ்காரன் உனக்கு என்ன பண்ணுவான்? டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னாலும் உனக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இருந்தால் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேனாக்க, நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, தன்னுடைய காசில் தனக்கே வந்து சூனியம் வச்சுக்கிறதுன்னு. அந்த டேர்ம் இன்சூரன்ஸு உன்னுடைய பிணம் நடையில் இருக்கும் உன்னுடைய சொந்தக்காரர்கள் ஆயுள் காப்பீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய உன்னுடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய பணத்திற்கு பங்குதாரர்கள் ஆவார்கள். அது உன்னுடைய மச்சினனாகவும் இருக்கலாம், உன்னுடைய தம்பியாகவும் இருக்கலாம், யாராவது. ஏன்னாக்க டேர்ம் இன்சூரன்ஸ்ல பணம் கிடைச்சு அந்த பணத்தை வச்சு எந்த ஒரு குடும்பமும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் கடைசி வரைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி 5-6 வருஷத்துலயே முடங்கி போறதோ, டேர்ம் இன்சூரன்ஸும் நடுவில் முடங்குது. ஏன்னாக்க டேர்ம் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறோம் 25-30 வயசுல ஆரம்பிக்கிறோம், 5-6 வருஷம் கட்டின உடனே நான் தான் இது வரைக்கும் சாவே இல்லையே, சாவாததுக்கு எதுக்கு பணம் கட்டணும்ட்டு நிறுத்திடுறான். அதை பச்சையாவே பேசுங்க. கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி வந்து இந்த வேர் பாஞ்ச மரத்துல வந்து ஆணி அடிக்க முடியாதோ, மனுஷனுக்கு வந்து ஆணி அடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆயுள் காப்பீட்டு இது வந்து என்னன்னாக்க ஒரு நெகட்டிவ் சப்ஜெக்டை பாசிட்டிவா சொல்லணும்னாக்க
நம்மளுடைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆணித்தரமா இருக்கணும். அப்போ சரி இதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க வந்து ஏன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னாக்கா அதுல வந்து பிரீமியம் கம்மியா இருக்குங்க. இதே நான் கொடுக்கக்கூடிய இதுல டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்கு, பிரீமியமும் கம்மியா இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்றேன். அந்த வருஷத்துக்கு உண்டான பாதுகாப்பை மட்டுமே கொடுக்கிறது. ஹலோ, டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது நீ கட்டும் பணத்தில் இன்றைய தேதி 6 ஜூனுக்கு நீ கட்டினாக்கா அடுத்த வருஷம் 5 ஜூன் வரைக்கும் தான் அதோட வந்து மதிப்பு அந்த ஆயுள் காப்பீட்டுக்கு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. ஆனாக்க ஜீவன் லக்ஷால என்ன பண்றேன்னாக்க நீ 25 லட்சத்துக்கு 3 விதமான பாதுகாப்பையும் கொடுத்து நான் 1,21,692 ரூபாய் வாங்குறேன்னாக்க உன்னுடைய கணக்கில் ஜீவன் லக்ஷா அக்கௌண்ட்ல 1,17,500 ரூபாய் 96.55% உன்னுடைய கணக்கில் சேர்ப்பிக்கிறேன் ஜீவன். அப்போ என்னன்னாக்க இம்பாக்ட் பிரீமியம் என்ன ஆகுதுனாக்க 25 லட்சம் ரூபாய்க்கு 4 பாதுகாப்போட 4,192 ரூபா தான். 1 லட்சத்துக்கு 164 ரூபா தான். பர் லேக் 164 rupees ஒன்லி. அப்போ டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் கூடயா? எதுல வந்து எதுவுமே கிடைக்காது, இதுல எல்லாமே கிடைக்குது, கிடைக்க போகுது நிச்சயமா. ஏன்னா பாலிசி எடுத்த அன்னைக்கு எல்லாமே கேரண்டீட், மெச்சூரிட்டி கேரண்டீட், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சர்வைவல் பெனிஃபிட் கேரண்டீட். மொத்த பணம் வந்து டேர்ம் ரைடர் எடுக்கிறதுனால உடனே 25 லட்சம் கொடுக்கப்படும். ஆக்சிடென்டல் டெத் ஆனாக்கா உடனே 50 லட்சம் கொடுக்கப்படும். எல்லாமே கேரண்டி ஆகுது போகுது. 164 ரூபா 1 லட்சத்துக்கு, 25 லட்சத்துக்கு 4,192. சார் ஆடியோ ஜீவன் லக்ஷா பெட்டர் பாலிசி தன் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுதான் ப்ரூஃப். இப்போ பாருங்க, அடுத்து மாத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒருத்தர் பாலிசி எடுக்கிறார். எடுத்த உடனே அவருக்கு வந்து ஏதோ ஒரு வருஷம் முடிஞ்சிடுத்து, 2வது வருஷம் பிரீமியம் கட்டுறதுக்கு அவர் இல்லைன்னாக்க அவருக்கு வந்து டைரக்டா இன்டைரக்டா 1,50,62,500 ரூபா அவருக்கு போகுது. அது எப்படி போகுதுனாக்க டேர்ம் ரைடர் எடுத்திருக்கிற காரணத்தினால டெத் பெனிஃபிட் இம்மிடியட்டா 25 லட்சம் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து 2,50,000 ரூபாய் 24 வருடங்களுக்கு அளிக்கப்படுகிறது, அது 60 லட்சம் ரூபாய். மெச்சூரிட்டி கேரண்டீட் 65,62,500 ரூபாய். இந்த 3 கூட்டுத்தொகை பாருங்க, 1,50,62,500 ரூபாய். அப்போ ஆக்சுவலா அவர் கட்டியிருக்கிறது என்னன்னாக்க 1,26,692 ரூபாய் தான். ஆனாக்க இம்பாக்ட் பிரீமியம் 4,200 ரூபாய் தான். அந்த 4,200 ரூபாய்க்கு எகேன்ஸ்ட் 1.5 கோடி எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குதுன்னு சொல்லுங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் பாலிசி எடுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் கொடுக்குறானா 4,00,000 சொச்ச ரூபா கட்டணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் எடுங்க. இல்ல ஐசிஐசி பொட்டன்ஷியல் கொடுக்குறானா அங்க போய் எடுங்க. 4,200 ரூபாய்க்கு 1,50,62,500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எல்ஐசி மட்டும்தான். ஆதலால் தான் டேர்ம் இன்சூரன்ஸோட ஜீவன் லக்ஷா இஸ் த ஒன் ஆஃப் த பெட்டர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மாத்துங்க. இதே அவங்க வந்து இன்னொரு கவுண்டர் கொஸ்டின் வைக்கிறாங்க. நீ 1 வருஷத்துல சொல்லிட்டப்பா, நான் வந்து 6வது வருஷத்துல எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்குறேன். 6வது வருஷத்துல ஆனாக்க உனக்கு நீ கட்டினது வந்து 7,30,152 ரூபா. ஆனா மொத்த பயன்கள் கிடைக்கக்கூடியது 1,38,12,500 ரூபா. அதே 10வது வருஷம் ஆச்சுனாக்க 12,16,920 ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனாக்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளோனாக்கா 1,28,12,500. ஈவன் 20வது வருஷம் ஆனா கூட 1 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் பயன் கிடைக்குது. அப்போ ஜீவன் லக்ஷா gives you லைஃப் கவர், சேவிங், அஷ்யூர்ட் ரிட்டர்ன், கம்ப்ளீட் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ஃபார் யுவர் ஃபேமிலி. ஏன்னாக்க நீ ஏன் சேமிக்கனாக்க உன்னுடைய குடும்பத்தாரின் பொருளாதார சூழ்நிலை என்றும் தொய்யக்கூடாது. தொய்வில்லாமல் உன்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்றால் ஜீவன் லக்ஷா இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். யாருக்கும் வந்து இந்த ஜீவன் லக்ஷா தயவு செய்து
25 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது நடுவில் பணம் தேவைன்னாக்கா லோன் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட், இப்போ ஜீவன் லக்ஷா ஏன் நான் ரொம்ப இதுவா பகுதி பகுதியா சொன்னேன்னாக்க, ஜீவன் லக்ஷால எல்லாமே இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, அதுல டேர்ம் ரைடர் மூலியமா, அதுல வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் இருக்கு, டிசபிலிட்டி பெனிஃபிட் இருக்கு. முக்கியமா என்னன்னாக்க மெச்சூரிட்டி கேரண்டி இன் ஆன் எனி ஈவெண்ட். அதனால ஜீவன் லக்ஷா இஸ் த ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஆனாலும் மற்றவங்க கேட்குறாங்க, அப்போ இது ஒரு வந்து ஜீவன் லாபுக்கு ஒரே இதுல நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி 16-10 அல்லது 21-15 அல்லது 25-16 எது வேணாலும் கொடுக்கலாம். இது 50 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு ஒரே ப்ரௌச்சர்ல நீங்க இதை ப்ரமோட் பண்ணலாம் ஜீவன் லாபம். இந்த ஜீவன் லாபம் ப்ரமோட் பண்ணணும்னாக்க, சப்போஸ் நீங்க 1 கோடிக்கு பண்ணாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. 50 லட்சத்துக்கு பண்ணாக்க, ஐயா உங்களுடைய குழந்தையின் திருமண கனவு எவ்வளோ? 50 லட்சம். உங்களுடைய குழந்தையின் திருமணத்திற்கு எவ்வளவு காலங்கள் இருக்கு? 16 வருஷம் இருக்கு. அப்போ 16-10 ப்ரமோட் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தையின் உயர்கல்விக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு? 16 வருஷம். அப்போ 16-10 ப்ரமோட் பண்ணுங்க. ஏன்னாக்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, ஏன்னாக்க இன்சூரன்ஸும் இருக்கு. ஜீவன் லாப்ல என்ன அட்வான்டேஜ்னாக்க, சம் அஷ்யூர்டோட நம்ம கம்மியா வந்து இன்வெஸ்ட் பண்றோம். அதனால்தான் இது வந்து அபவ் 7% IRR வருது. இன்னொன்று என்னன்னாக்க, இதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இதுல வந்து பிரீமியம் ஹாலிடேஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. 16-10 6 வருஷம் இருக்கு, 21-15 6 வருஷம் இருக்கு, 25-16 9 வருஷம் இருக்கு. அப்போ இது ஒரு அட்ராக்டிவ் பிளான். அதை தவிர்த்து என்னன்னாக்க, இதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான செய்தி என்னன்னாக்க, இதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா அதிகமாக விற்கிறதுனால இதுல போனஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. 48 ரூபாய்க்கு அதிகமாக தான் எப்பொழுதும் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாத இந்த ப்ராடக்டை விற்கலாம். இன்னொன்று, மக்கள் இந்த ப்ராடக்டை விரும்புறதுனால நீங்க ஆர்குமெண்ட் பண்ணாத நீங்க இதை ப்ரமோட் பண்ணுங்க. ஜீவன் லாப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த 3 வந்து 16-10, 21-15, 25-16 இந்த ஒரே ப்ரௌச்சர்ல வச்சு யாருக்கு 50 லட்சம் தேவையோ அவங்கள ப்ரமோட் பண்ணலாம். அப்படி 25 லட்சம் ரூபாய் தேவைனாக்க இதுக்கு பகுதி பிரீமியம்ல நீங்க ப்ரமோட் பண்ணலாம். 5 வயசுக்கு நம்ம வந்து இங்க காலம்ஸ் பண்ணியிருக்கோம். 20, 25, 30, 35, 40. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், ஜீவன் உமங் ஏடிஎம் கன்செப்ட். ஏடிஎம்னாக்க எனி டைம் மணி கிடையாது, ஆல்வேஸ் டேக்ஸ் ஃப்ரீ மணி. ஆல்வேஸ் டேக்ஸ் ஃப்ரீ மணி. ஏன்னாக்க இதுல எப்படின்னாக்க 1,05,000 ரூபா 15 வருஷம், 1,05,000 ரூபா. இதை நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க 15 வருஷத்துக்கு, உங்களுக்கு 16வது வருஷத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் 20 வருஷம் கட்டுங்க, 21வது வருஷத்துல இருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் 25 வருஷம் கட்டுங்க, உங்களுக்கு 26வது வருஷத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் 30 வருஷம் கட்டுங்க, 31வது வருஷத்துல இருந்து 2,50,000 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1:1, 1:1.5, 1:2, 1:2.5. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இதுல என்னன்னாக்க எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ. அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னாக்க, பிரீமியம் பேயிங் டேர்ம்ல போனஸ் அக்குமுலேட் ஆகுது. அந்த அக்குமுலேட்டட் போனஸ் வந்து பிரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கிற காலங்கள்ல லாயல்டி போனஸ் 2லேருந்து 2.5% அக்குமுலேட் ஆகிட்டே போகுது பாலிசி அக்கௌண்ட்ல. அதனால்தான் ஒரு பெரும் தொகை 80 வயது வரைக்கும் மேலே போறவங்களுக்கு அவங்களோட நாமினிக்கு நல்ல பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், கேரண்டீட் 8%. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உத்சவை நம்ம ப்ரமோட் பண்ணலாம். இதே ஒரே ஸ்லைடை வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு கட்ட முடியும்? இப்போ 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வேணுமா? இதுல 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இது கொடுத்துருக்கோம், SIP.
16 வருஷம்னாக்கா 5200 ரூபா, 14 வருஷம் நீங்க கட்டணும்னு ஆசைப்படணும்னாக்கா 6200 ரூபா, 12 வருஷம் கட்டணும்னாக்க 7650 ரூபா, 10 வருஷம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா 9800 ரூபா, 8 வருஷம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா 12550 ரூபா, 5 வருஷம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா 19000 ரூபா. ஆனா நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு சைஃபர் கூட சேர்த்துக்கிட்டு, ஏன்னாக்கா வருங்காலத்துல யாருக்காவது வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்சதுனாக்கா அது ஜுஜுபி பணம். நீங்க வந்து உங்க மேல தவறுகள் இல்லாம நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது இதுக்கு 10 மடங்குக்கு அதிகமா ப்ரொமோட் பண்ணுங்க. சார் உங்களுக்கு 16 வருஷம் கழிச்சு வருடந்தோறும் 10 லட்சம் ரூபாய் வேணும்னாக்க நீங்க வந்து வருஷத்துக்கு 5,20,000 ரூபாய் கட்டுங்க. மாசம் 52,000 ரூபாய் மாசம் கட்டுங்க. மாசம் 52,000 ரூபாய் கட்டுங்க. மாத தவணையா சொல்லுங்க. இது ஒரு இஎம்ஐ. உங்களுக்காக ஒரு இஎம்ஐ 52,000 ரூபாய் கட்டினீங்கன்னாக்க 18வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவரு டிசைட் பண்ணட்டுமே அவருக்கு எவ்வளவு வேணும்னு. இல்லப்பா 52,000 ரூபாய் அதிகம், சரி சார் 26,000 ரூபாய் கட்டுங்க, 5 லட்சம் வாங்கிக்கு. ஏன்னாக்க நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு இது லைஃப் டைம் இன்கம் ப்ரமோட் பண்ணும்போது சில பொதுமக்களுக்கு, சில வாடிக்கையாளர்களுக்கு எல்ஐசியில இவ்வளவுதான் லிமிட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால ஏன்னாக்க வருங்காலத்துல இந்த இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணோம்னாக்க நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட 10 மடங்குக்கு அதிகமா பண்ணும். அதே மாதிரி மெச்சூரிட்டி சொல்லும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா, 2 கோடி ரூபாய் வேணுமா, 5 கோடி ரூபாய் வேணுமா, எத்தனை வருஷத்துல வேணும். ஏன்னாக்க இப்போ 25 வருஷம், இப்போ முரளி சாருக்கெல்லாம் தெரியும், 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாலிசி 2 லட்சத்துக்கு கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 5 லட்சம் 6 லட்சம் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, இவ்வளவுதானா. எனக்கு அந்த 5 லட்சம் 6 லட்சம் இன்னைக்கு அவங்களுக்கு முன் சக்கரம் 2 கிடைச்சிடும் ஒரு கார் வாங்கணும் கூட, இன்ஜின் இல்லாத. இன்ஜினுக்கு பதில் 2 மாடை கட்டி. எனக்கு அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கொடுக்கும்போது அது பெருசா இருந்தது. இன்னைக்கு முதிர்வு தொகை வந்து அதுக்கு 5-6 லட்சம் கிடைக்கும் போது ஒண்ணுமே இல்லாத போது தெரியுது. அதனால நம்ம மேல தவறு இல்லாததுனால இப்போ இந்த முதிர்வு தொகையில நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு 10 மடங்கு அதிகமாக்குங்க. அவனோட கெப்பாசிட்டி பார்ப்போமே. அப்படி வந்து ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேராவது நம்மளுடைய பேச்சை கேட்டு 5 மடங்குக்கு அதிகமா எடுத்தாங்கன்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 6 லட்சம் வருஷத்துக்கு பென்ஷன் வர மாதிரி இந்த உற்சவ் பாலிசி எடுத்தாங்கன்னாக்க அவனுக்கும் மன நிறைவு, இன்றைய தேதியில நம்மளுக்கும் ஒரு நல்ல வணிகம் உண்டாகும். அதெல்லாம் பார்த்ததுனால எப்பொழுதுமே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு லைஃப் டைம் இன்கம்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் 12 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, அல்லது 6 லட்சம் வேணுமா. இல்ல வருடத்திற்கு உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் 12 லட்சம் வேணுமா, 9 லட்சம் வேணுமா, அல்லது 6 லட்சம் வேணுமா. 3 சாய்ஸ். 6 லட்சத்துக்கு குறைவா லைஃப் டைம் இன்கம்க்கு ப்ரமோட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க. எனக்கு எதிர்காலத்துல 6 லட்சம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஜீவன் சாத்தி, உனக்காக நான் எனக்காக நீ. அதுதான் இந்தியில ஒரு படம் கமலஹாசன் வந்தது, மரோ சரித்திரா ஏக் தூஜே கே லியே. ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்னாக்க கேரண்டீட் போனஸ். எக்ஸிஸ்டிங் எல்ஐசி கஸ்டமர்ஸ்க்கு இவங்க 7 ரூபா கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 8.1% வருது கேரண்டீட் ரிட்டர்ன். 8.1% per 1000 8,100 rupees, 81 rupees. அப்போ 1 லட்சத்துக்கு 81,000 ரூபாய் வரும். அப்போ இது வரும் பட்சத்துல இப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணா, இந்த ப்ரௌச்சர் வந்து இப்பதான் உண்டாக்கினது. மாதம் 10,000 ரூபாய் செலுத்துங்கள், 15 வருடங்களுக்கு மட்டுமே. தங்களுக்கும் தங்களுடைய துணைவியாருக்கும் கவரேஜோட நான் பாலிசி கொடுக்குறேன். ஒரே பிரீமியம் 2 பேருக்கு பாலிசி. 41 லட்சம் ரூபாய் கேரண்டீட். 41 லட்சம் ரூபாய் கேரண்டீட். 25வது வருஷம் முடிஞ்சோடனே 10 வருட காலங்கள் பிரீமியம் கட்ட வேண்டாம். பிரீமியம் ஹாலிடே.
டேக்ஸ் ஃப்ரீ. அப்போ வேற என்ன பெனிஃபிட்னு கேட்டாங்கன்னாக்க அப்போ நீங்க சொல்லலாம், ஏதோ ஒண்ணு ஒரு லைஃபுக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்க உடனே ஈக்குவலன் டு சம் அஷ்யூர்ட். ஈக்குவலன் டு சம் அஷ்யூர்ட்னாக்க எவ்வளவுக்கு நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்களோ, எப்படி இதுல உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துப்போமோ அந்த 10 இது வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி. 15 லட்சம் ரூபாய் உடனே கொடுக்கப்படும். பாக்கி பீரியடுக்கு பணம் கட்ட வேண்டாம். கடைசியில 41 லட்சமும் கிடைக்கும், கேரண்டியா கிடைக்கும். அதே 2 லைஃப்க்கு ஒன்னா ஆச்சுனாக்க, ஏதோ ஆகக்கூடாது 2 லைஃப்க்கு ஒன்னா ஆச்சுனாக்க தேர்ட் நாமினி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 30 லட்சம் கொடுக்கப்படும். எவ்வளோ கேரண்டிட் போனஸ் அக்குமுலேட் ஆச்சோ அதுவும் கிடைக்கும். இப்படி வந்து நீங்க வந்து பிரீஃப் பண்ணலாம். எனக்கு ஜீவன் சாத்தி முன்னாடி அந்த காலத்துல 89 நம்பரா இருந்தது, அதுதான் இப்போ 889 ஆயிருக்கு. சிங்கிள் பிரீமியம்னாக்க 888. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரண்டிட் போனஸுக்கு இதை ப்ரமோட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லைன்னாலும் குறைஞ்சது இந்த இதுல மீட்டிங் வந்துடுங்க, தங்களுக்கு ஒரு குறைஞ்ச 5லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுங்க. பாலிசி எடுத்துட்டு அந்த பாலிசி பாண்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து 45 வயசு கீழே இருக்கிற தம்பதிகளை போய் அணுகுங்க. அணுகும் பட்சத்துல ஒரு 10 பேரை அணுகும் பட்சத்துல 4 பேர் வந்து இந்த பாலிசி எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். ஆதலால் ஒவ்வொரு மோவரும் என்ன பண்ணணும்னாக்க தனக்கு தன்னுடைய ஒய்ஃபு அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பாலிசி எடுங்க. குறைஞ்சது ஒரு 3 லட்சத்துக்கோ இல்லை 5 லட்சத்துக்கோ அல்லது 10 லட்சத்துக்கோ எடுத்த அந்த பாலிசி பாண்டை காமிச்சு நீங்க ப்ரொமோட் பண்ணும் பட்சத்துல அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்ப சில பேர் கேட்கலாம், முருகன் சாருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, எனக்கு 60 வயசாச்சு, நான் எப்படி பாலிசி எடுக்கணும்? உங்களோட மகன் மருமகளுக்கு எடுங்க, அல்லது உங்கள் மகள் மாப்பிள்ளைக்கு எடுங்க, மருமகனுக்கு எடுங்க. குடும்பத்தாருக்கு ஒன்று எடுத்துட்டு நீங்க ஷோ பண்ணுங்க ஜீவன் சாத்தி. நெக்ஸ்ட், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும், டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுப்பேன். அவங்க கிட்ட ஆர்குமெண்டே பண்ணாதீங்க. உனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தானேப்பா வேணும், எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு. அவங்களே நீங்க கேள்வி கேளுங்க. யூ ஆஸ்க் த கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னப்பா ரிட்டர்ன் வரும் ஆவரேஜா? அவங்க பொய் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்க ஆவரேஜா 12லேருந்து 15% கிடைக்கும். அதே நாங்களும் கொடுக்குறோம். ஆனாக்க நாங்க ஆயில் காப்பீடு கூட கொடுக்குறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆயில் காப்பீடு கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னாக்க அது ஒன்லி எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுல நடுவில் என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஐனாக்க என்ன? கண். ஐனாக்க என்ன? கண்ணு, இஒய்இ. ஆனாக்க நம்ம ஐய வந்து இப்போ அதுல எல்ஐசியில் இருக்கிறது என்ன? எஸ்ஐஐபி. அதுல எத்தனை ஐ இருக்கு? 2 கண். ஒரு கண்ணு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியுமா, இல்ல அது 2 கண்ணு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியுமா? எஸ்ஐஐபி. எனக்கு எல்ஐசி கிட்ட இருக்கிறது 2 கண்ணுடைய ஒரு ப்ராடக்ட். அது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். 2 கண்ணு இருக்கு. அப்போ எனக்கு வாழும் காலங்களிலும் வாழ விட்டாலும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ வாழலைனாக்க ஒண்ணுமே கிடைக்காது. கட்டின பணம் கிடைக்கும், சேர்ந்ததோ நெகட்டிவ் ரிட்டர்னா பாசிட்டிவ் ரிட்டர்னா அது பிரகாரம் தான் கிடைக்கும். இங்க என்னன்னாக்க எது வந்து அதிகமோ ஆயில் காப்பீடு அதிகமா இருந்தா அது கொடுக்கப்படும், அல்லது உன்னுடைய ஃபண்டு வேல்யூ அதிகமா இருந்தாக்கா அது கொடுக்கப்படும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க நாங்களும் 8% குறைஞ்சபட்சம், 10%, 12%, 15%, 20%. நீ லாங் டைம் சொல்றேனோ 25 வருஷத்துக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த பிளான். ஆனாக்கா 5 வருஷம் வந்து லாக்இன் பீரியட். ஆவரேஜ் வந்து 12% நான் சொல்றேன். உனக்கு 15% கிடைச்சா நீ வாங்கிக்கோ, 10% இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கோ. அல்லது ஒருவேளை மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அதே மார்க்கெட் தான், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் அதே மார்க்கெட்டு தான், ஷேர் மார்க்கெட்டுக்கும் அதே மார்க்கெட் தான், எல்ஐசியோட யூலிப்புக்கும் அதே மார்க்கெட் தான்.
அப்படி ஒருவேளை குறைஞ்சபட்சம் 8% கிடைச்சதுனாலும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னாக்க 8% கிடைக்கிற பட்சத்துல பேங்க்ல வந்து 6% கூட இருக்காது. அப்போ பெட்டர் தென் பெஸ்ட். பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எல்ஐசியோட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐஐபி பெட்டர் தென் பெஸ்ட் பாலிசி. அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்க 8% இருந்தா 25 வருடங்கள்ல நீ கட்டக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 30 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய் மாசம் நம்ம எஸ்ஐஐபி சொல்லியிருக்கோம். அது பிரகாரம் பார்த்தாக்கா 83,80,000 ரூபாய் கிடைக்குது. அதே 10% இருந்தாக்கா 1,12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதே 12% இருந்தாக்க 1,50,000 கோடி ரூபாய் கிடைக்கும். அப்படி நடுவுல உன்னுடைய குழந்தையோட கல்விக்கு பணம் வேணும். அப்போ 12% இந்த பிளான்ல வந்து ஈல்டு இருக்குனாக்கா 42,40,000. இந்த ஒரே சார்ட்டை வச்சுட்டு நீங்க எஸ்ஐஐபியோ நிவேஷ் பிளஸோ அல்லது என்ன சொல்லுவாங்க ப்ரொடெக்ஷன் பிளஸோ எந்த பிளான் வேணாலும் இந்த ஒரே சார்ட்டை வச்சு இது அக்குரேட் கால்குலேஷன் உங்க முன்னாடி இருக்கு. 10,000 ரூபாய்க்கு கால்குலேஷன். இந்த 10,000 ரூபாய் ஒரு வீட்டில் கொடுக்குறீங்கனாக்க 2 பேருக்கும் சேர்த்து கொடுங்க. ஹஸ்பண்டுக்கு 10,000 ரூபாய் மாசம் மாசம், ஒய்ஃபுக்கு 10,000. ஏன் கொடுக்கணும்னாக்க 2,40,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் ஆகுது. அப்போ 2,40,000 ரூபாய் வீதம் நீங்க வந்து 25-30 பாலிசி வித்தீங்கன்னாக்க யூலிப்ல பிரீமியம்ல நீங்க எம்டிஆர்டி செய்ய முடியும். எனக்கு 52 லட்சம் ரூபாய் தான், 52-53 லட்சம் ரூபாய் தான் வந்து பிரீமியம் பேசிஸ்ல எம்டிஆர்டி செய்யலாம். உங்களுடைய கஸ்டமர் பேஸ் வந்து யூலிப் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னாக்க கண்ணை மூடிட்டு கொடுங்க. இன்னொன்று ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்தியாவில் முன்னேற நாடா இருக்கத்தொண்டு 2043 வரைக்கும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் எல்ஐசி யூலிப் பிளான்ல 12% கண்டிப்பாக லாங் டேர்ம் 15 வருஷத்துக்கு மேல யார் ஒருத்தர் பாலிசியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு 12% கிடைக்கும். 10 வருஷம் நடத்தினாங்கனாக்க 9-11% கிடைக்கும். 5-8 வருஷத்துல அவங்க வெளில வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 9% கிடைக்கும். அதனால நீங்க வந்து பயப்படாத வில்லுங்க. விற்கிறதுனால தப்பு கிடையாது. நீங்க விற்கலைனாக்க உங்களுக்கு பதில் வேற யாராவது வித்துட்டு போவோம். அப்படி கம்மியா கிடைச்சுன்னா அவனும் திட்டு வாங்க போறான். அந்த திட்டை நம்ம வாங்கிப்போமே. இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்ம ப்ரொடக்டராவது விற்கலாமோ. ஆனாக்கா கண்டிப்பாக 10% வந்து 10 வருஷத்துக்கு மேல இந்த யூலிப் நடந்ததுனாக்க 10% பிளஸ் ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட நீங்க இந்த யூலிப் பிளானை நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இன்னொன்று வந்து ஒரு புதுவிதமான இது என்னன்னாக்க லாஸ்ட் 1 மந்த்லேருந்து நான் என்ன பண்றேன்னாக்க யாருக்கு யூலிப் பிளான் விற்கிறேனோ, யாருக்கு வந்து கன்வென்ஷன் பிளான் விற்கிறேனோ அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ல நான் வந்து அவங்க பேரை எழுதிடுறேன். இது ஒரு முக்கியமான இது. நான் சேல்ஸ் டிப்ஸ் கொடுக்குறேன். அவங்களோட பேரை ஃபார்ம் வந்து நம்ம காசு போட்டு செலவு பண்ணல. ஃபார்ம் வந்து எல்ஐசியில் கிடைக்குது. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுக்க போகிறாங்க. கஸ்டமர்கிட்ட போயிட்டு ப்ராஸ்பெக்ட் கிட்ட போயிட்டு போன உடனே 300 ஃபார்ம்லேயோ அல்லது யூலிப் பிளான்லேயோ அல்லது ஏதோ ஒரு பிளான்ல அவங்க பேரை எழுதிருங்க. அவங்க எதிர்க்க பேர் எழுதிட்டு அந்த ப்ரொபோசல் ஃபார்மை நேரடியாக அவங்க பேர் தெரியற மாதிரி அவங்க முன்னாடி வச்சிடுங்க. வச்சுட்டு எல்லா ப்ரீஃபும் பண்ணுங்க. அவங்க ப்ரொமோட் ஆனாக்க ரொம்ப சந்தோஷம். ப்ரொமோட் ஆகலைனாக்க உங்க பேர் எழுதிய இந்த விண்ணப்ப படிவம், உங்களுடைய பேர் எழுதிய இந்த விண்ணப்ப படிவம் உங்கள் கையில் இருக்கும்போது இது வெறும் காகிதம் அல்ல. நீங்கள் அதை மேற்கொண்டு நிரப்பி சமர்ப்பித்தால் உங்கள் குடும்பத்தின் சொத்தாக, செல்வமாக கண்டிப்பாக மாறும். அவ்வாறு தாங்கள் செய்யாத பட்சத்தில் இந்த விண்ணப்ப படிவத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு எனது பையில் வைத்தால் இது ஒரு காகிதம் மட்டுமே. வேறுபாடு அந்த காகிதத்தில் அல்ல, வேறுபாடு உங்களுடைய முடிவில் இருக்கிறது.
உங்களுடைய கையில் இருக்கிறது. எனக்கு இது ஒரு காகிதம் மட்டுமே. ஆனால் இது உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சொத்தாகும். சொத்தை பெற விரும்புகிறீர்களா அல்லது காகிதத்தை திருப்பி கொடுக்க விரும்புகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். அவன் மனுஷனா இருந்தாக்க கண்டிப்பா பாக்கி எல்லாத்தையும் இருப்பார். இந்த காப்பீட்டு விண்ணப்ப படிவம் உங்கள் கையில் இருக்கும்போது அது வெறும் ஒரு காகிதம் அல்ல. நீங்கள் அதை நிரப்பி சமர்ப்பித்தால் அது உங்கள் குடும்பத்தின் சொத்தாக செல்வமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதையே நான் கையில் எடுத்து விட்டால் நீங்கள் நிரப்பாமல் அது என் பையில் மற்ற காகிதங்களுடன் காகிதமாக மாறிவிடும். வேறுபாடு அந்த காகிதத்தில் அல்ல, வேறுபாடு உங்கள் முடிவில் இருக்கிறது. முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது. இதை செல்வமாக மாற்ற வேண்டுமா அல்லது நீ எப்போது இருக்கிறாயே ஆண்டியாக அது மாதிரி ஆண்டியாகவே இருக்க விருப்பப்படும். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் க்ளோசிங். ஒரு ஃபார்ம் தான் வேஸ்ட் ஆகும். அவர் பாலிசி எடுக்கலைன்னாக்கா ஒரு ஃபார்ம் தான் ஆனா ஆயிட்டு போகுது. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட காட்டலாம், 5 வருஷம் அப்படியே போயிடுச்சு சார், இப்போ அது புத்தி வந்ததுன்னா இதுல மேல ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஏன்னாக்க ப்ராஸ்பெக்ட் எப்பொழுதுமே முடிவதில்லை. ப்ராஸ்பெக்ட் அண்ட் ப்ராஸ்பெக்டிங் எப்பொழுதுமே முடியல. ப்ராஸ்பெக்ட் எப்போ முடியறாங்கன்னாக்க ஒன்று அவன் செத்து இருக்கணும், இல்லைனாக்க நீ செத்து இருக்கணும். ஏஜென்ட் இல்லாம போயிருக்கணும், இல்லைனாக்க அந்த வாடிக்கையாளர் இல்லை. அப்போதான் ப்ராஸ்பெக்டே முடியுது. ஒருவரை நீங்கள் சந்தித்து ஒரு தடவை பேசிவிட்டால் அவர் உங்களது வாழ்நாள் முழுவதும் அல்லது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ப்ராஸ்பெக்ட் தான் பாலிசி ஹோல்டரா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும். ஒரு தடவை பாலிசி ஹோல்டரா கன்வெர்ட் ஆயிட்டுனாக்க அவர் மட்டும் உங்களுடைய வாடிக்கையாளர் அல்ல, நீங்கள் அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக மாறிவிடும். ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது தாங்கள் ஆயுள் காப்பீட்டை அளிக்க வேண்டியது இன்றைய கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நெக்ஸ்ட் எதுவுமே ஒத்து வரல. கடைசியில கேளுங்க, உங்களுடைய வீட்டுல மாசத்துக்கு எவ்வளவு செலவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்க குடும்பத்துல மாசத்துக்கு 30,000 ரூபாய் செலவு ஆகுதுன்னு வச்சுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ 30,000 ரூபாய்னாக்க வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய் செலவாகும். உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோனாக்க உங்களுடைய பேங்க்ல உங்களை கையில உங்க மனைவியோட கடுகு டப்பா உளுத்தம்பருப்பு டப்பால எல்லாம் சேர்த்து ஒரு 60 லட்சம் இருந்தாக்க நீங்க பாலிசியே எடுக்க வேண்டாம், எந்த முதலீடும் பண்ண வேண்டாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க 60 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்க வேண்டியது கணக்கு. அவர் கேட்கலாம், 60 லட்சம் ரூபாய் என்னப்பா கணக்கு? அப்போ அவர்கிட்ட நீங்க கேட்கணும், 60 லட்சம் ரூபாய் என்ன கணக்குனாக்க, சார் பேங்கோட வட்டி விகிதம் என்ன? அவர் சொல்லுவாரு 6%. அப்போ 6%ன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு 3,60,000 ரூபாய். ஆனாக்கா நான் 60 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கேட்கிறேன், நான் உங்ககிட்ட 60 லட்சம் ரூபாய் கேட்கல சார். உங்களுடைய குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல் கண்டினியூவா இருக்கணும்னாக்க 60 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி கேட்கிறேன். எப்படி உங்களுக்கு மாச செலவு 30,000 ரூபாயோ, நான் என்ன கேட்கிறேன்னாக்க உங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு தான் பாலிசி கேட்கிறேன். அப்போ 30 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி நீங்க எவ்வளவு 21 வருஷத்துக்கு கொடுத்தாலும் அது 60 லட்சம் ஆயிடுது. அப்படி 25 வருஷத்துக்கு கேட்டீங்கன்னாக்க 20 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தாலும் 22 லட்சம் ரூபாய்க்கு. நான் கேட்கறது 2 இஎம்ஐ. உங்க மாச செலவுல என்ன ஆகுதோ ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் வீதம் 3,60,000 ரூபாய் ஆகுது. எனக்கு 2 மாசத்தோட இஎம்ஐ எனக்கு கொடுங்க. 2 மாசத்தோட இஎம்ஐ எனக்கு கொடுங்க. 30 60,000 ரூபாய் கொடுங்க. நான் உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஏற்பாடு பண்றேன். அப்போ என்ன ஆகுது? ஒரு இஎம்ஐ, 2 இஎம்ஐ. ஒய் நாட் ஃபார் யூ? உங்களுக்காக ஏன்? உங்கள் குடும்பத்தாரோட லைஃப் ஸ்டைல, உங்களுடைய குழந்தையின் கல்விக்காக, உங்களுடைய
மகளின் திருமணத்திற்காக, உங்களுடைய ஓய்வூதியத்திற்காக ஒரு இஎம்ஐயை ஏன் ஒதுக்கக்கூடாது? இது ஹியூமன் லைஃப் வேல்யூ பத்தியும் ஸ்ட்ராங்கா நீங்க ஏன் சொல்லணும்னாக்க, ஒரு குடும்பம் எப்படி ஒரு செடியை மரமாக்கணும்னாக்க அதற்கு எப்பொழுதுமே தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு செடியை மரமாக்கி அதுல இருந்து பழம் பெறணும்னாக்க அதுக்கு எப்பொழுதுமே தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு குடும்பம் என்றும் வளமாக இருக்க வேண்டும் என்றால் சேமிப்பு அதிகம். அதுவும் அந்த சேமிப்புல ஆயுள் காப்பீட்டுடன் சேர்ந்த ஒரு சேமிப்பு என்றும் அந்த குடும்பத்தை நலமாக வைத்திருக்கும், என்றும் செல்வ சுதந்திரமாக இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக ப்ரமோட் ஆகும். உங்களுக்கு இது ப்ரமோஷன் ரேஷியோ 10க்கு 1 இருக்குன்னு வச்சுங்க. இதே மாதிரி பேச ஆரம்பிக்க 10லேருந்து 3 ஆகும், 10லேருந்து 5 ஆகும், 10லேருந்து 10க்கு 10 ஆகும். 1:1 ப்ரமோட் ஆகிறதுக்கு சான்ஸ். ஏன்னாக்கா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எடுத்து கூறும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். யாரும் புரியாதவங்க கிடையாது. அப்படி ரொம்பவே முடியல, 1 லட்சம் 2 லட்சம் அவங்களால கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காவது பாலிசி கொடுத்து இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி நம்ம இதை மீதிப்படுத்த எப்படியாவது அவங்கள நம்ம சேவிங் கன்செப்ட்ல கொண்டு வரணும். அதுல ஆயுள் பாதுகாப்பீடும் கூட இருக்கணும். ஆயுள் பாதுகாப்பீடு ஏன்னாக்க 2450% கொடுக்கக்கூடிய சக்தி ஆயுள் பாதுகாப்பீடு. பேங்க்ல 100 ரூபா போட்டு அடுத்த மாசம் நான் இல்லைன்னாக்க எங்க வீட்டுக்காரங்க எடுக்க போனாக்க 100 ரூபா தான் கிடைக்கும். அதே ஆயுள் பாதுகாப்பீடுல 100 ரூபா போட்டு ஒருத்தங்க நான் இல்லாத பட்சத்துல எங்க வீட்டுக்காரங்க அதை எடுக்க போனாக்க 100 × 2450 டைம்ஸ் பைசா கிடைக்கிறதுக்கு இன்சூரன்ஸால தான் முடியும், அது எல்ஐசியால தான் முடியும், அது உங்களால தான் முடியுன்ற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பா எல்ஐசி பாலிசி விற்கிறது ஒரு மாயஜாலமே கிடையாது. ஆனா பொறுமையா உக்காந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு அவசர வேலையானாலும் இருக்கட்டும், நான் உக்காந்து இருக்கும் போது அவங்க எழுந்து போயிடுவாங்களான்னு பார்ப்போம். எழுந்து போனாக்கா அவன் போய் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி சாவறதுக்கு தான் போறான். அவன் உக்காந்தானாக்கா அவனும் வாழ்வான், அவனோட குடும்பமும் வாழும். அந்த தைரியம் இருக்கணும், அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். ஏன்னாக்க நீங்க ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க. இந்த பாதுகாப்பு கொடுக்க போகும்போது அந்த ஒரு சோல்ஜரோட தைரியம் இருக்கும். நெக்ஸ்ட், why not one EMI for you and for yourself? இதை ஸ்ட்ராங்கா இந்த மெசேஜை நாளையிலேருந்து எடுத்துட்டு போங்க. என்னோட விருப்பம் என்னன்னாக்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துக்குள்ள எஸ்எஸ்எம்ஜி குரூப்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது எம்டிஆர்டி முடிக்கணும். குறைஞ்சபட்சம் அப்படி செப்டம்பருக்குள்ள ஒரு 50 பேர் எம்டிஆர்டி ஆயிட்டாங்கன்னாக்க டிசம்பருக்குள்ள அது 250 பேரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அது. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நெக்ஸ்ட், தேங்க்ஸ் டு ஒன் அண்ட் ஆல். கொஸ்டின் ஆன்சர் SS Raman, mobile number 937-101-6308. எல்லாத்தையும் ரொம்ப கலவையா கொடுத்துட்டீங்க சார். சூப்பர், அருமையா இருந்துச்சு சார். கிளாஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய பேச்சை கேட்டது மகிழ்ச்சியா இருக்கு சார். மகிழ்ச்சி. நண்பர்களே, எல்லாரும் வீடியோல வாங்க. வீடியோல வரவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் கேட்க அனுமதி கொடுக்கப்படும். அதனால வீடியோல வாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. ஆமா 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 சார், பரவாயில்ல. வீடியோல ஒருத்தவங்கெல்லாம் கேள்வி கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமே. கேள்வியே இல்ல. கேள்வியே இல்ல. அப்ப ரொம்ப உங்க பேச்சு அப்படின்னா ஆமா, நீங்க தான் எங்க வேணாலும் எங்களை அடைச்சுக்கிறீங்களே. திருப்பி கேள்வி கேட்காத அளவுக்கு முதல்லயே பதில் சொல்லிடுறீங்க. வந்துட்டாரு கிருஷ்ணகிரி முருகன் அண்ணா, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. உங்ககிட்ட பட்டாசு வெடி வெடிச்சிருந்தா பயப்படுறாங்க எல்லாரும். சாட்டையால் அடிச்சுடுவாங்கன்னு பாக்குறாங்க. அது மனோகரன் மாரியப்பன் சார். மதுரை மனோகரன்.
வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க. விருதுநகர். வரோம். ஒரு நிமிஷம். திரும்ப விருதுநகர். மனோகரன் அன்மியூட் சார். பண்ணுங்க மனோகரன், அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. கேக்குதுங்களா? பேசுங்க. அண்ணாச்சி கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசுங்க. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். கண்டிப்பா நானு இந்த வருஷம் எம்டிஆர்டி வந்துருவேன். உங்க ஆசீர்வாதத்தோட எம்டிஆர்டி ஆயிருவேன் கண்டிப்பா. இன்னொன்னு வந்து இன்னைக்கு அவர் வந்து 20 புக்கு வரவழைச்சிருக்காரு. 20 புக்குனாக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். இப்போ ஒரு புதுசா ஒரு புக்கு கும்போணம் மீட்டிங் கோசரம் பண்ணேன். அப்படி சப்போஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சிஎல்ஏ யாருக்காவது வேணும்னாக்க அதுல வந்து கலவையெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கேன். டேம் கன்செப்ட் அதெல்லாம் சும்மா ஹேண்ட்புக் மாதிரி சரி. அதுக்கு வந்து காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். சரி. இவ்வளவு புக்கு வேணும், 1-2 புக்கெல்லாம் கேட்டு எழுதாதீங்க. குறைஞ்சபட்சம் 10 இதுனாக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அனுப்பிச்சு வைக்கணும். சரி. சூப்பர். நான் கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தோட நான் எம்டிஆர்டி ஆயிட்டு உங்களை வந்து நேர்ல வந்து பார்க்க வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா. போன உங்க வீட்டுல உங்க ஆசீர்வாதம் வாங்க வருவேன் நானு. Thank you. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நன்றி. அடுத்தது சுப்புராஜ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் கேக்குதா? கேக்குதுமா? எந்த சார் எந்த ஊர்ல? தென்காசி பிரான்ச் சார். தென்காசி. சொல்லுமா, என்ன கேள்வி அதை சொல்லுங்க. சார் கேள்விலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் என்னால கவனிக்க முடியல, ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்தேன். உங்களோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோ இருந்தா எனக்கு குரூப்ல போட்டுருங்க சார். போடுவாங்கம்மா, சரி. யூடியூப் லிங்க் போடுவாங்க. ஆ 747 வீடியோவும் இருக்குமா? நீங்க என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துக்கலாம். சரி சார். ஓகே சார். அடுத்தது பண்ருட்டியிலிருந்து வீரப்பன் அண்ணா. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம பக்கத்து ஊர் தான். நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. மதுரையில பார்த்ததா மகிழ்ச்சியா இருந்தது சார். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் தோன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய இருக்கும். பிளானை பத்தி கொஞ்சமா தான் எடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து பிளானை பத்தி நிறைய எடுத்து மோட்டிவேஷனை குறைச்சி பேசுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த ஜீவன் லட்சுமி நீங்க சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன். ஜீவன் லட்சுமி கிடைக்கலன்றது கொஞ்சம் ஏக்கமா தான் சார். ஜீவன் லட்சுமி எப்படின்னாக்க, கேக்குதுங்களா? கேக்குது. ஜீவன் லட்சுமி எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது 25 வருஷம் பாலிசி, 12 முறை வந்து மணி பேக் கிடைக்குது இல்லைங்களா? கரெக்டா? ஹலோ கேக்குதுண்ணா? கரெக்டா இருக்கு, சொல்லுங்க. ஆனாக்க நம்ம ஜீவன் லக்ஷ்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஜீவன் லக்ஷ், லைஃப் டைம் ஜீவன் லக்ஷ். எல்ஐசி வந்து 25 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட 100 வருஷத்துக்கு ஜீவன் லக்ஷோட ஒரு பாம்ப்ளெட் இருக்கு. அந்த பாம்ப்ளெட்டை வந்து நான் எஸ்எஸ்எம்ஜி குரூப்ல நாளைக்கு போட்டு அதோட விபரத்தையும் தமிழ்ல, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல, அதுல புத்தகம்லாம் கண்டுபிடிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அதோட விபரத்தையும் நல்லாவே பேசுறீங்க சார். லைஃப் டைம் ஜீவன் லட்சுமி. ஏன்னாக்க 1,64,000 ரூபாய் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி. ஹலோ, கரெக்டா? ஓகே சார். கரெக்டுங்களா? 1,60,000 64,000 ரூபாய். அதோட இன்னும் ஒரு 34,000 ரூபாய் கூட போட்டீங்கன்னாக்க நாட் ஓன்லி 25 இயர்ஸ் இன் ஆல்டர்னேட் இயர்ஸ், பட் மை ஜீவன் லட்சுமி கிவ்ஸ் 100 இயர்ஸ் வரைக்கும் தொடர்ந்து சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி ஒரு காம்பினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காம்பினேஷனை இன்னைக்கு ராத்திரியே எஸ்எஸ்எம்ஜில குரூப்ல போட்டு, இல்லை நாளைக்கு காத்தால போட்டு, எனக்கு தமிழ்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அதையும் எழுதி அதுல போட்டு சார். அதே போல ஜீவன் லக்ஷ்யா வந்து நிறைய பேர் வந்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல போய் மெடிக்கல் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு அதை கொடுக்க மாட்டாங்க சார். ஆனா ஜீவன் லக்ஷ்யா ஒரு மிக பிரமாதமான பாலிசின்றத எனக்கும் தெரியும். இப்போ நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நிறைய பேருக்கு நான் ஜீவன் லக்ஷ்யா தான் கொடுக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அடுத்தது பாலகிருஷ்ணன் கோபுலி சார், பேசுங்க சார். வணக்கம். நான் பேசுறது கேட்கல. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து கேட்டு. சூப்பரா எடுத்தீங்க. நீங்க ரொம்ப வித்தியாசமான தலைப்புகள்ல கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ மட்டும் கொஞ்சம் எனக்கு புரியல. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹியூமன் லைஃப் வேல்யூ அந்த சார்ட் இருக்கு பாருங்க. ஆமா, வந்து இந்த பிபிடியும் எஸ்எஸ்எம்ஜி குரூப்ல போட்டுறேன். அந்த கரெக்ட். அந்த ஸ்லைடை நீங்க படிச்சீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இவ்வளவு இருந்தா இவ்வளவு ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கு எப்படி நாம பிரீமியம் கலெக்ட் பண்றதுன்ட்டு இப்போ பிரீமியம் எப்படி தெரியுங்களா? இதே கணக்கு தான். இப்போ வந்து 30,000 ரூபாய் ஒருத்தருக்கு வந்து மாச செலவுன்னு வச்சுங்க ஒரு குடும்பத்தாருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்போ வந்து அவருக்கு அந்த 30,000 ரூபாய் அவர் இல்லாட்டாக்க அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை முறை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அவங்க கிட்ட வந்து 60 லட்சம் ரூபாய் பணம் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஏன் 60 லட்சம் ரூபாய் பணம் இருக்கணும்னாக்க அவங்க பேங்க்ல அந்த பணத்தை டெபாசிட் பண்றாங்க, இல்ல அந்த 60 லட்சத்தை எல்ஐசியில ஜீவன் அக்ஷயில போடுறாங்க அப்படின்னாக்க 6%. அப்போ 60 லட்சத்துக்கு 6% எவ்வளவு? 3,60,000 ரூபாய். 3,60,000 ரூபாய் 12ஆல வகுத்தாக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய். ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இன்கம். ஓகே, இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ இன்கம் ரீப்ளேஸ் பண்ணும் போது அவருக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கிறது? இப்போ 40 வயசு இருக்கிறவனுக்கு நம்ம 60 வயசு வரைக்கும் 20 வருஷத்துக்கு பாலிசி கொடுக்கலாம். அத அப்போ 20 வருஷத்துக்கு நீங்க வந்து 21-15 ஜீவன் லாபம் கொடுக்கலாம், இல்ல 21-18 ஜீவன் லட்சம் கொடுக்கலாம், அல்லது 21 ஜீவன் ஆனந்தம் கொடுக்கலாம். பாலிசியை வந்து நீங்க எப்பொழுதுமே ப்ரொமோட் பண்ணாதீங்க, ப்ரொடக்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ப்ரொடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது தான் அப்ஜெக்ஷன் வருது. அமௌண்ட் சொல்லணும். டிஸ்க்ளோஸ் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே. நீங்க என்ன பாலிசி கொடுக்குறீங்களோ எனக்கு கூட்டு கழிச்சு பாத்தீங்கன்னாக்க எல்ஐசியோட எல்லா பாலிசியோட ஐஆர்ஆர் எவ்வளோனாக்க 6.25% 7.4% மட்டுமே மட்டுமே மட்டுமே. அதனால எல்ஐசி ப்ராடக்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய இதை பொறுத்து நீங்க கொடுக்கணும். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாக்க ஜீவன் லட்சம் கொடுத்துருங்க. ஹலோ, ஓகே. கேட்க கூடாது. ஏன் கொடுத்தேனாக்க ஏன் கொடுத்தேன்ற கேள்வி என்றோ ஒரு நாள் உனக்கு தெரிய வரும், அன்று நீ கேட்பதற்கு இருக்க மாட்டாய். ஹலோ, 25 வருஷம் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னாக்க நான் ஏன் இந்த பாலிசியை கொடுத்தேன்ட்டு நீ என்ன கேட்காத. கேட்கக்கூடிய காலம் வரும்போது நீ இருக்க மாட்டாய். குடும்பத்தாரை வாழ்வதற்காக லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்காக தான் கொடுக்கும். ரைட் சார். எனக்கு நம்ம என்ன வணிகம் பண்றோம் சொல்லுங்க? குடும்ப நிதி பாதுகாப்பு. குடும்பத்துல நம்ம என்ன வணிகம் பண்றோம்? லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல, இறப்பு வணிகம் பண்றோம். டெத் இன்சூரன்ஸ். அப்போ டெத் இன்சூரன்ஸ் விற்கிறோம்னாக்க அதுக்கு நம்மளுக்கு அந்த குடும்பத்தை இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் பொருளாதார இறப்பிலிருந்து அந்த குடும்பத்தை மீட்பதற்குண்டான காரண காரியங்களை செய்வதற்காக தான் நம்ம ஆலோசகரா இருக்கோம். ஹலோ, சூப்பர். ஓகே, சூப்பர். அடுத்தது வேலூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா பார்த்து ரொம்ப நாளாச்சு ஐயா. எனக்கு ஒரு கொஸ்டின் இல்ல. நம்ம ஜீவன் லட்சியாவும் ஜீவன் லாபம் 2 கண்கள் நமக்கு. ஆனால் லட்சியா 25 lakhs பேசினா கூட லேப் தான் சார் உடனே க்ளோஸ் ஆகுது. இந்த மாசம் 2 பாலிசி 25 lakhs. லட்சியா நம்ம பேசினா கூட ஜீவன் லேப் தான் நம்ம வந்து க்ளோஸ் ஆகுது சார். இந்த மாசம் 2 பாலிசி 25 lakhs அப்படியாச்சு. கரெக்ட். இப்ப ஜீவன் லட்சியா எப்படின்னாக்க அதோட ஆதாரத்தை நீங்க வந்து யாருக்கு புரியும்னாக்க இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி கொடுக்குறோம் பாருங்க, அவங்களுக்கு இதோட மகத்துவம் புரியாது. இந்த பாலிசி கொடுக்கணும்னாக்க குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க இந்த பாலிசி கொடுக்குறீங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த பாலிசியோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். இப்ப வந்து வருங்காலத்துல மருத்துவம் படிக்கணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய்.
அந்த 1 கோடி ரூபாய் வந்து நான் எந்த ப்ராடக்ட்ல போனேன்னாக்க கேரண்டியா அந்த 1 crore கிடைக்கும். சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் எல்ஐசி ஏஜென்ட். கிருஷ்ணமூர்த்தியை பத்தி எனக்கு தெரியும். அந்த 1 crore இன்னைக்கு நாளைக்கு நான் இல்லைன்னு வச்சுங்க, என் மகனையோ மகளையோ வந்து மருத்துவர் ஆக்கணும். 1 கோடி ரூபாய் எந்த ப்ராடக்ட் கொடுக்கும்? ஜீவன் லாபு கொடுக்குமா, ஜீவன் உற்சவ் கொடுக்குமா, உமங் கொடுக்குமா, மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குமா, இல்ல ஈக்விட்டி மார்க்கெட் கொடுக்குமா, இல்ல பேங்க் கொடுக்குமா, இல்ல எஃப்டி கொடுக்குமா? எந்த ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிக்கிறேன் கேரண்டியா. ஒன்லி த ப்ராடக்ட் ஆஃப் ஜீவன் லக்ஷி இஸ் ஏபிள் டு. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. பெரும் தொகை எவருக்கு தேவை இருக்கோ அங்க நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரொமோட் அதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு தான் நான் வந்து 4-5 ஸ்லைடு கொடுத்தேன். பச்சையாவே சொன்னேன். பச்சையாவே என்ன சொன்னேன்? காசுல தானே சூடு வச்சுக்கிறது. எது? டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ உங்களுக்கே கிருஷ்ணமூர்த்தி நீங்களே வச்சுங்க, திடீர்னு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கிறது ரகசியமா கிடைக்குமா? கிடையாது. அப்போ ஆயுள் காப்பீட்டுல இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அதுக்கு ரகசியமா கிடைச்சிடுமா? குறைஞ்சபட்சம் சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தேன்ல வந்து தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூட இது பண்ணும்போது அந்த தேன் எடுக்கிறோம், கையை நக்குவானா மாட்டானா? கன்ஃபார்ம் சார். அப்போ உங்க வீட்டுல பணம் வருதுன்னா உன் மச்சான் அந்த பணத்தை பிடுங்க பாப்பானா மாட்டானா? உன் மனைவியோட தம்பி வாங்குவான், அவங்ககிட்ட ஒரு தடவை போயிடுச்சுன்னா அந்த பணம் திரும்பி வராது. நீ யாருக்காக ஆயுள் காப்பீடு எடுத்தியோ அவங்களுக்கு அந்த இது போவே போவாது. ஹலோ, எஸ் சார். இதுனாக்க எல்ஐசி தாங்கிட்டு வச்சுக்கிட்டு உன்னுடைய குடும்பத்தை வாழ்வாதாரம் பண்றதுக்கு, உன்னுடைய குழந்தைகளை உயர்கல்வி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு தான் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. இந்த சர்வைவல் பெனிஃபிட் இருக்குல்ல, அது பேர் தான் ஸ்டைபண்ட். ஹலோ, அதுவும் 10%. உங்ககிட்ட இல்லாத பணத்துக்கு 10, நீ கட்டாத பணத்துக்கு 10%, சம்மர்ஷூடுக்கு 10%னாக்க 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிற, முதல் வருஷம் போயிடுற, நீ 25 லட்சமா கட்டின. ஹலோ, நீ கட்டாத பணத்துக்கு 10% எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குது? புரியுதா இல்லையா? புரியுது. இது புரிஞ்சாக்க நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே சார், எனக்கு 10 புக் அனுப்பி வைங்க சார். நீ அட்ரஸ் அனுப்பி திருப்பி. ஓகே, தேங்க்யூ சார். கடலூர்ல இருந்து திருவாளர் செல்வி மேடம் பேசுங்க. சொல்லுமா. வாய்ஸ் வரல. ஏர்போன் மாட்டிருந்தா எடுத்துருங்க திருவாளர் செல்வி. எடுத்துட்டு பேசுங்க. அவங்கள போன்ல பேசுற சொல்லுங்க, எங்க ஊருக்காரங்க. ஆமா, பேசுங்க. சீக்கிரம். சரி, தேவகிக்கு கொடுங்க. திருவாளர் செல்வி அடுத்து பேசு. தேவகி மேடம் ஸ்கிரீன்ல வாங்க. தேவகி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. தேவகி மேடம். என் தேவகி அம்மா சொல்லுங்கம்மா. அவங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரீன் உங்க இதையும் வீடியோவையும் ஓபன் பண்ணுங்க. திருப்பி மூட் ஆயிட்டீங்க. பாபு செட்டியார் பாம்பே நினைக்கிறேன். பேசுங்க மேடம் பேசுங்க. சார் வணக்கம் சார். சார், ஜீவன் சாத்தி பிளான்ல எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருக்கணும் அப்படின்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருக்கணுமா? எதையும் ஒருத்தர் இருந்தா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸ்கிரீன்ல வரல, அடையாளம் தெரியலையே தேவகி எங்க எல்லாருக்குமே. சரி, திருவாளர் செல்வி இருக்காங்களான்னு தேடுங்க. ஸ்ரீகுமரன் தம்பி. அதுல எல்ஐசில சில ஏஜென்ட்டுக்கு வந்து சீக்ரெட் ஏஜென்ட் பேரு, அவங்க யாருமே தெரிய மாட்டாங்க. சார் வணக்கம் சார், நார்மல் பிரான்ச்ல ஸ்ரீகுமார் தம்பி பேசுறேன். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சார். நமக்கு வேண்டி இவ்வளவு 2-3 நாள் சார் சைன் பண்ணி இது பண்ணிருக்கீங்க சார். டைரக்டா மதுரை மீட்டிங்ல உங்களை இது பண்ணியிருந்தேன். ரொம்ப பிரமாதம் வந்து சார். உங்கள்ட்ட இதனால ஒரு புக்ஸ் வாங்கினா நான் அட்ரஸ் அனுப்பி விடுவேன். உங்க இதை கேட்டு 44 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். 44 இயர்ஸ் ஆச்சு. நாங்களாம் உங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க. இல்ல இருந்தாலும் உங்களுடைய இந்த மாதிரி இவ்வளவு ஐடியாக்கள்லாம் நமக்கு வந்தது இல்ல.
சார் இவ்வளோ வயசான காலத்துலேயும் இவ்வளோ எல்லாருக்கும் வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறீங்க சார். உங்கள்கிட்ட காலைல தொட்டு கும்பிட்டா கூட நமக்கு அந்த இல்ல வகையா இது சிரமமே இல்லப்பா, என்னோட கடமை இது. ஹலோ, இருந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணும் சார். மனസ്ഥിതി தான் சார் வேணும், தினസ്ഥിതി முக்கியம் இல்லை. பணம் இல்லை முக்கியம். உங்களுக்கு 4 பேர் நாங்கெல்லாம் நல்லா ஆகணும்னு உள்ள எண்ணத்தில் இவ்வளோ சார் பாம்பேலேருந்து இவ்வளோ பண்ணுறீங்களே. நல்ல தமிழில் பேசி எங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்கு கடவுள்கிட்ட உங்களே ஆசீர்வதிப்பாராங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய கார்டு பிளஸிங் சார். நம் உங்களுக்கு ஒன்று அட்ரஸ் ஒன்று அனுப்பிவிடுவோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், வெரி வெரி தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. அடுத்தது அருள் மேடம். மேடம் பேசுங்க மேடம். எந்த ஊர்ல சார் கிளாஸ் எல்லாமே சூப்பரா போச்சு. எனக்கு டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. சார்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க இவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டு இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்கல்ல, ஏதோ புக்குன்னு சொல்றாங்க, அது என்ன புக் எழுதிருக்கீங்களா இல்ல என்ன மாதிரி? இப்போ உங்களுக்கு என்ன தேவை அது சொல்லுங்க. எனக்கு ஓவரால் நீங்க அந்த கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லைங்க சார், அது எல்லாமே ஓகே. நம்ம அதை வந்து அந்த ப்ராடக்ட் மிக்ஸ்ல போட்டாலே அந்த கம்பைன் பண்ணி நாமளே பார்த்து கூட நம்ம பாலிசி கொடுக்கலாம். இது தவிர்த்து நீங்க புக்ஸ்ல என்ன எக்ஸ்பர்ட்டா பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். இது பாருமா, முன்னாடி ஒரு புக்கு போட்டிருக்கோம், கன்செப்ட் புக்குன்னு. ஹலோ சார் எனக்கு கேக்குது. பவர்ஃபுல் கன்செப்ட்னு புக்கு போட்டிருக்கோம். சரிங்க சார். பவர்ஃபுல் கன்செப்ட்ல என்னன்னாக்க அதுல ஜெனரல் கன்செப்ட் ஒரு 30 இருக்கு. அதை தவிர்த்து ப்ராடக்ட் கன்செப்ட். இப்போ ப்ராடக்ட் கன்செப்ட் எப்படின்னாக்க ஒரு பாலிசியை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஓகே, அது நீங்க விரிவா எழுதிருக்கீங்க. எழுதிடலமா, அதுல வந்து படம்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கூட வந்து யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கோம், தமிழ்லயும். அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியலைன்னா எனக்கு போன் பண்ணலாம். மத்தியானம் 2 5 மணியை தவிர்த்து. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க புக்குன்னு, அதனால எனக்கு அந்த புக்கு மட்டும் என்னன்னு தெரியல. மற்றபடி உங்களோட டுடே பிரசன்டேஷன் சூப்பர் சார், ஃபுல்லா கவனிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் எங்க இருந்து பேசுறீங்க? ஃப்ரம் சென்னை சார், சிபிஓ 10 பிரான்ச். ஓகே ஓகே, நன்றி. அடுத்தது கடலூர்ல இருந்து திருவரச்செல்வி மேடம் பேசுங்க. அன்மியூட் ஆயிட்டீங்க திருவள்ளர் செல்வி, பேசுங்க. வாய்ஸ் வரல, அதெல்லாம் எடுத்துட்டு பேசுங்க. அவங்க ரொம்ப கஷ்டம் பேசுறது. லேப்டாப்பா போனாமா? அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் இது. பேசுங்க. இல்ல திருவள்ளர், உங்க பேச்சு நீங்க சாரோட மொபைல் நம்பர்ல டைரக்டா பேசிங்க. அவங்க பேசுவாங்க, அப்பப்ப போன் பண்ணுவாங்க. அடுத்தது அண்ணா முரளியண்ணா, 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. அவங்க எப்படி கொடுக்குறது? சாரா நம்ம பாய் தான், நாகையில இருந்து பாய் பேசுறாங்க பாருங்க. சொல்லுங்க. அவர் பேசினாதான் முடியும். முகத்தை வேற மூடிக்கிறாரு மாமா. பேசுங்க 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 பேசுங்க. வாய்ஸ் வரல. திருவள்ளர் செல்விக்கு உங்களுக்கு ஏதோ டவர்ல ப்ராப்ளம் இருக்கு, உங்க வாய்ஸ் வெளியவே வரல. செல்ல மாத்திடுங்க. சரி அண்ணா, மணி 9:35. ஓகே, இன்று வகுப்பு மிகவும் அருமையா போச்சு. நல்லா கலகலப்பா எல்லாருமே இன்னைக்கு அட்டென்ஷன்ல இருந்தாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் மேல பாத்துறாங்க. யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் மேல பார்த்துட்டு இருக்காங்க. இன்று வருகை தந்து இவ்வளவு நேரம் எங்களுக்காக பயிற்சி எடுத்த திரு SS ராமன் ஐயா அவர்களை நமது குழுமத்தின் சார்பாக முரளி அண்ணா அவர்கள் நன்றி உரை கூறி இந்த வகுப்பை முடித்து வைப்பார். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆனா என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்வதை விட உங்களிடம் வாழ்த்து பெறுவதே மேல் என்று நினைக்கின்றேன். அருமையான வகுப்பு. நீங்க ஆரம்பித்ததுல இருந்து நான் எல்லாரும் சொன்ன மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல விரும்பல. நீங்க ஆரம்பிச்சதே ஒரு தவணை ஏன் உன் குடும்பத்துக்காக கட்டக்கூடாதுன்னு ஆரம்பமே ஆணி அடிச்சுதான் ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒன்னொன்னு அவ்வளவுதான். 20 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மாட்ட இருக்கீங்க. வாய்ஸ் வரலையா? ஒரு செகண்ட், ராமதாஸ் அண்ணா பேசுறாங்க, ஒரு நிமிஷம். ராமதாஸ் அண்ணா அன்மியூட் பண்ணிக்கங்க. ராமதாஸ் அண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
எங்க காணுங்க? அண்ணா பேசுங்கண்ணா. இருக்காரு வந்துட்டார். கொடுங்க. ராமதாஸ் அண்ணா பேசுங்கண்ணா. வணக்கம். ஒரு அற்புதமான அப்டேட்ஸ். இப்போ 2-3 பேர் பேசினாங்க. என்னன்னா, உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து கிரிக்கெட் பேட் இருக்கு, பால் இருக்கு. எப்படி விளையாடணும் யாருமே சொல்லி கொடுத்து கிடையாது. அதாவது தலைவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஸ்ட்ரீட், எவ்ரி ஏரியா இருக்கு, எல்லாமே இருக்கு. யார் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க? தலைவரே, ரியலி சொல்றேன், ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவலில் போகலாம். ஒரு ஒரு அன்வான்டட் ஸ்பீச்சா இருக்கலாம், பட் ரியல் ஸ்பீச்சா நான் சொல்றேன். டீம், உங்களுக்கு என்ன இல்லை இந்த எஸ்எஸ்எம்ஜி குழுவில்? என்ன இல்லை? ராமன் சாருடைய ஏஜ், அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு, எதுக்காக இவ்வளோ பாடுபடணும்? எதுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணும்? டைம் என்ன பாருங்க. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 200 டைம்ஸ் செட்டில்டுங்க. அது இல்லாம இந்த எஸ்எஸ்எம்ஜி குழு இருக்கிறவங்க கூட ஆல்மோஸ்ட் எல்லாருமே செட்டில்டுங்க. ஆனா நம்மளுக்காக வந்து ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஜெயிக்கணும், நம்ம மக்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மதுரை சார் வந்தாங்க, எல்லாம் புக் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் இது வந்து சாதாரணமா வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு கோயில் மாதிரிங்க, குருகுலம் மாதிரிங்க, நிறைய ஆஃப் பண்ணி வச்சுட்டு அன்ட்ரஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு ஒரு கோயில் உட்கார மாதிரி உட்காருங்க. உண்மையில ஜூம் மீட்டிங்னா எஸ்எஸ்எம்ஜினா ஒரு கோயில் உட்கார மாதிரி உட்காருங்க ப்ளீஸ். மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது உங்களை அடுத்த லெவல் எடுத்துட்டு போகும். உங்க தலைமுறை நல்லா இருக்கும், 3 தலைமுறை நல்லா இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் வரும்போது ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், எல்லாருமே வந்து வீடியோ ஆன் பண்ணி உட்காருங்க. இப்போ நான் டிராவல்ல இருக்கேன், அப்பவும் கூட என்னால் பேச முடியுது. ஆனா நீங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருந்துட்டு வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அடுத்த லெவலில் வரணும். ஸ்டார் வந்து இனி வந்து நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான கான்செப்ட்ஸு, அவருடைய புக்ஸை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தையல் கடை வைக்கணும்னா ஒரு மெஷின் வந்து 25,000 கம்மியாக கிடையாது. இதே சமயம் ஒரு நீ காமன் சர்வீஸ் பண்றீங்கன்னா 3 லட்ச ரூபா பணம் வேணும். எனி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா மினிமம் 3ல இருந்து 5 லட்ச ரூபா பணம் இல்லாமல் நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம தொழிலுக்கு இத்தனை நபர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா அடுத்த லெவல் நம்ம போகணும். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பாரதி மோகன் அறக்கட்டளைன்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்கு, போய் பாருங்க. பெரம்பலூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போன ஒரு பொண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க விட்டுட்டு போனான்னு போய் பாருங்க. அந்த வீடியோ பாருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ நான் அனுப்பித்தரேன். ஏன்னா அது அகங்காரமா இருக்கும், அகோரமா இருக்கும். அந்த வீடியோ மட்டும் போய் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் குளிக்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாது, யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு விஐபி. அந்த விஐபி எப்படி விட்டுட்டு போனாங்க, அவங்க பொண்ணு விட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நீ மனசாட்சியோட பாருங்க. நம்ம பிள்ளைகள், நம்ம அம்மா அப்பா நம்ம எப்படி வளர்த்துருக்காங்க, நன்றியோடு இருங்க. அந்த வீடியோ பாருங்க. நீ இப்ப பாலிசி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது அந்த ஒரு வீடியோல இருக்கும். நீ போய் பாரதி மோகன் அறக்கட்டளை பெரம்பலூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஒரு அப்பாவை எப்படி விட்டுட்டு போயிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஒரு அப்பா வந்து தான் குழந்தை எப்படி கேர் பண்ணிக்கணும், ஒரு அம்மா எப்படி கேர் பண்ணிக்கணும், ஒரு சின்ன ஒரு முணுகல் சத்தம் வந்தா போய் தொட்டு பார்த்து, ஜுரம் இருக்கான்னு பார்த்து, யூரின் போயிட்டாங்கன்னு பார்த்து, மோசனை பார்த்து, கழுவி விட்டு, பா ஒரு தாய் தான் இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்படிப்பட்ட அப்பா விட்டுட்டாங்கன்னா காரணம் என்ன? ஒரே விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேவிங்ஸ் எல்லாம் வாழ முடியாது. அதைத்தான் சார் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ்ல நம்மளுக்காக கற்றுக் கொடுத்துருக்காங்க. தலைவனுங்கிற சார் உங்களுக்காக எகைன் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ண, தலைவனுங்கிற சார் தயவு செஞ்சு இந்த படத்துல எடுத்துட்டு போங்க.
இது வேற லெவலில் எல்லாருமே ஜெயிக்கணும். நிறைய பேர் எம்டிஆர்டி அந்த பயிற்சி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம எல்லாரும் கோடீஸ்வரலா இருக்கா ஒருக்கா பாடுபட்டு இருக்காருங்க. என்னங்க தேவை இருக்குங்க? ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டிசிப்ளினோட இருங்க. அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அடுத்த லெவலில் சம்பாதிக்கணும், அதுக்காக பாடுபடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். முரளியண்ணா கண்டினியூ பண்ணுங்க. நண்பர்களே, மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு. வணக்கம். ராமதாஸ் நமக்கு எப்படி வந்து கரெக்டா கொடுக்குறாரு பாருங்க, அந்த டைம்ல வந்து கொடுக்குறாரு. அவரும் டிராவல்ல இருந்துகிட்டே இருக்கேன், ஆனா அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே வந்திருந்திருக்காரு. அதனாலதான் அவரும் எல்லாத்தையுமே வாய்ப்பா பேசுறாரு. நல்ல விஷயம். ராமதாசன் அவர்களுக்கு எங்கள் வணக்கமும் வாழ்த்துக்களும். அன்பிற்குரிய அண்ணன் எஸ் ராமன் அவர்களுக்கும் எஸ்எஸ்எம்ஜிக்கு ஒரு உறவு இருக்கு. இன்சியில கூட பாருங்களேன், எஸ் ராமன் எஸ்எஸ்எம்ஜி, அருமையான உறவு. இந்த உறவுல நீங்க எங்களுக்கு கிடைச்சது மாதிரி இப்ப வந்து பேசிட்டு போன ராமதாஸ் மாதிரி நிறைய நண்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட். சரல் சுந்தரம் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த அருமையான கிஃப்டை பயன்படுத்தி அருமையா புலவுல போய்கிட்டு இருந்துச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி டக்குன்னு ராமதாஸ் வந்தோன்னு எனக்கு எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. அருமையான இந்த விஷயத்துல ஒரு தவணை உன் வாழ்க்கைக்காக என்று ஆரம்பித்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, இது என்ன தலைப்பு, இதுல என்ன பிளானை பற்றி சொல்ல போறாரு. ஆனா அவர் என்கிட்ட பேசும்போது பிளானை பத்தியே சொல்லலன்னு சொல்லிட்டாரு, பிளானை பத்தியே பேசலன்ட்டாரு. ஆனா எத்தனை பிளான் பாருங்க. ஆரம்பிச்சதுல இருந்து ஜீவன் லட்சயா, ஜீவன் உமங்கு, ஜீவன் உற்சவு, SIIP, ஹியூமன் லைஃப் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அது கூட ஒரு நண்பர் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் புரியல சொல்லுங்கன்னு திருப்பி கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் திருப்பி பதில் சொல்றாரு. மணி என்ன ஆனாலும் யாரு கேட்டாலும் இன்னும் காலையில அந்த 8:07:50 என்ன மாதிரி அந்த முகத்தை பார்த்தோமோ அந்த முகம் அப்படியே தான் இருக்கு. ராஜேந்திரன் நானும் கூட டயர்ட் ஆயிட்டோம், ஆனா அவர் அப்படியே சிலையா நிக்கிறார். கடவுள் கொடுத்த கிஃப்ட், உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அள்ளி வழங்கிய உங்களுக்கு ஆண்டவன் சார்பாகவும் எங்கள் ட்ரஸ்டிகள் சார்பாகவும் இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைவர்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு எங்களில் யாருமே கிடையாது. வயசுலையும் அனுபவத்திலையும் செயல்பாட்டிலையும் உங்ககிட்ட நாங்க கத்துக்கிற ரெடியா இருக்கோம். நீங்க அந்த புக் அனுப்புற விதத்தையும் நாங்க சொல்லிடுறோம் எல்லாருக்கும். எல்லாரும் அட்ரஸ் அனுப்பிவிட்டு வாங்கிக்குவாங்க. யாருக்கு அந்த எண்ணம் வரும், எனக்கு உனக்கு 2 புக்கு கேட்காத 5 புக்கு கேட்காத அதிகமா கேளுன்னு சொல்ற எண்ணம் கடவுளுக்கு தாங்க வரும். நீங்க கடவுளை விட உயர்ந்தவராயிடுறீங்க. எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அடுத்த வகுப்புக்கும் உங்களை கூப்பிடுறோம். அந்த பீமா லட்சுமிக்கு ஒரு வகுப்பு தனியா கொடுத்துருங்க. வீரப்பண்ணா கேட்டது மாதிரி கட்டாயமா அந்த கிளாஸ் கொடுக்கணும். நிச்சயமா நாங்க பயன்படுத்துறோம். அந்த ப்ரௌச்சர் போட்டு டீடைலும் போட்டுருங்க. நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு. எஸ்எஸ்எம்ஜி குரூப்ல நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்க பாம்பேல வந்து 29ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் ஆச்சு. அதுல ஒரு 10 மினிட்ஸ் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போடணும்னா போடுறேன். அப்போ என்னோட வயசு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கட்டாயம் போடுங்கன்னா நாங்க உங்களோட சேர்ந்து வாழ விரும்புறோம். அடுத்தது வந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம். நாங்க இன்னும் 3 மாசம் கழிச்சு நம்ம 2 மலையாள படத்துல நடிக்க போறோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணா, நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாளை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வோம். நன்றி நன்றி நன்றி.